ஓகே, காலை வணக்கம் டிஎக்ஸ்என். சாரி, ஓகே, காலை வணக்கம் டிஎக்ஸ்என் பார்ட்டிசிபென்ட் அனைவருக்கும் என்னோட இனிய காலை டிஎக்ஸ்என் வணக்கம். ஓகே, இன்றையோட தலைப்பு பில்ட் யோர் லெகசி இன் டிஎக்ஸ்என். இதுல முழுக்க முழுக்க யங்ஸ்டர்ஸான காரணங்கள் யங்ஸ்டர்ஸ்க்கான உள்ள தலைப்பு. இங்க ஒரு 3 டைனமிக்கான லீடர் இருக்கிறாங்க. அவங்களை பத்தி ஒவ்வொரு ஆள் மூலியமா நான் அறிமுகப்படுத்துறேன். அதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன அறிவிப்பு, என்னோட இன்ட்ரோடக்ஷன் நான் கொடுக்க விரும்புறேன். என் பேர் தேவா சர்மா. நான் டிஎக்ஸ்என்ல ஒரு 2.5 years நான் அதுல இருக்கேன். ஸோ இதே வேலையில என்னோட அப்லைனுக்கும் நான் ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். யாருன்னு பார்த்தீங்கன்னா டபுள் டைமண்ட் நவீன் பிரேமானன். அவர் தான் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்தாரு. அதுவும் மட்டும் இல்லாம இந்த குரூப் மலேசியா மற்றும் இந்தியா குரூப் சேர்ந்து இணைந்து இன்னைக்கு நான் உங்களுக்காக படைக்க வந்திருக்கேன். ரொம்ப நன்றி. இந்த ஸ்லாட் போற முன்னாடி ஒரு துணைப்பு பாட்டு ஆரம்பிச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கரை கூப்பிடலான் இருக்கேன். ஓகேங்களா? நம்ம ஒரு வீடியோ, ஒரு மோட்டிவேஷன் சாங் கேட்டுக்கலாம். ஓகே, எல்லா புகழும் ஒருவன் ஒருவனுக்கே, நீ நதி போல ஓடிக்கொண்டிரு. எந்த பேர் வைக்கும் வெற்றிகள் பேர் வைக்குமே, உன்னை உள்ளத்தில் பூர் வைக்குமே. எல்லா புகழும் ஒருவன் ஒருவனுக்கே, நீ நதி போல ஓடிக்கொண்டிரு. எந்த பேர் வைக்கும் வெற்றிகள் பேர் வைக்குமே, உன்னை உள்ளத்தில் பூர் வைக்குமே. முன்னால் வாடா, உன்னால் முடியும். தளபதி தளபதி நீதா நீதா, அன்பு தலைவா வெற்றி நமக்கே. அழகிய தமிழ் மகன் நீதானே நீதானே. எல்லா புகழும் ஒருவன் ஒருவனே, நீ நதி போல ஓடிக்கொண்டிரு. எந்த வேலைக்கும் வெற்றிகள் வேலைக்குமே, உன்னை உள்ளத்தில் ஊரைக்குமே. நாளை 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 என்று இன்றை இழக்காதே, நீ இன்றை இழக்காதே, நீ இன்றை இழக்காதே. இன்றை விதித்தால் நாளை உழைக்கும், அதை நீ மறக்காதே, நீ அதை நீ மறக்காதே, நீ அதை நீ மறக்காதே. நேற்று நடந்த காயத்தை எழுதி நியாயத்தை விடலாமா? நியாயம் காயம் அவனே அறிவான், அவனிடம் அதை நீ விட்டுச் செல். ஹே தோழா, முன்னால் வாடா, உன்னால் முடியும். தளபதி தளபதி நீதா நீதா, அன்பு தலைவா வெற்றி நமக்கே. அழகிய தமிழ் மகன் நீதானே. எல்லா புகழும் ஒருவன் ஒருவனுக்கே, நீ நதி போல ஓடிக்கொண்டிரு. எந்த பேர் வைக்கும் வெற்றிகள் பேர் வைக்குமே, உன்னை உள்ளத்தில் ஊர் வைக்குமே. உன்னால் 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 வாடா, உன்னால் முடியும் உன்னால் முடியும் தோழா. உன்னால் 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 வாடா, உன்னால் முடியும் உன்னால் முடியும் தோழா.
எல்லா புகழும் ஒருவன் ஒருவனுக்கே நீ நதி போல ஓடிக்கொண்டிரு எந்த வேர்வைக்கும் வெற்றிகள் வேர்வைக்குமே உன்னை உள்ளத்தில் உரைக்குமே எல்லா புகழும் ஒருவன் ஒருவனுக்கே நீ நதி போல ஓடிக்கொண்டிரு எந்த வேர்வைக்கும் வெற்றிகள் வேர்வைக்குமே உன்னை உள்ளத்தில் உரைக்குமே தோழா முன்னால் வாடா முன்னால் முடியும் தோழா முன்னால் வாடா முன்னால் முடியும் உற்சாகமான ஒரு பாட்டு கேட்டு ஆரம்பிச்சோம் நம்மளோட இன்றைய தலைப்பு. ஸோ யங்ஸ்டர்ஸ் மனது வைத்தா எல்லாமே சாதிக்க முடியும். நானே அந்த உறுதியில தான் இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு வழிகாட்டியா இருக்கணும்னு சொல்லிட்டு என்னால முடியும், நானும் ஹோஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை காட்டுறது தான் இன்னைக்கு உங்க முன்னாடி வந்திருக்கேன். ஓகே, இன்றைய ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கரை அழைக்கிற முன்னாடி அவங்களோட சின்ன இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, அவங்க வெரி யங் ஏஜ் டைனமிக் ஒரு லேடி. அவங்களும் ஒரு பிஸ்னஸ் செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களோட அனுபவத்தை கேட்கறதுக்கு நம்ம அவங்கள அன்போடு அழைக்கலாம். மேடம் மணிமேகலை, குட் மார்னிங். உற்சாகமான காலை பொழுது. வணக்கம். காலை வணக்கம். உங்களோட அனுபவத்தை நீங்க ஷேர் பண்ணுங்க மேடம். ஓகே, முதல்ல நீங்க போட்ட அந்த பாட்டு ரொம்ப இன்ஸ்பயர் ஃபார் ஆல் தி யூத். எங்களுக்கே அது ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு பாட்டு, எல்லா புகழும் இறைவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, aspire to be the best in whatever you do. அதான் என்னோட தாரக மந்திரம். அதாவது எதை எடுத்து செஞ்சாலும் அதை முழுமையா நம்ம முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்துலதான் நம்ம எப்போதும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கணும். காலை பொழுது வணக்கம். முதல்ல என்னோட பத்தி ஒரு சின்ன அறிமுகம். என் பேரு மணிமேகலை தங்கவேலு, மணிமேகலை வேலுன்னு சொல்லுவாங்க. நான் ஃபுல் டைம் ஹோம் மேக்கர், housewife, mother for 2 teenagers children. எனக்கு எல்லாமே ஃபுல் டைம் தான். there's no such thing part time. ஏன்னா இது எல்லாமே நான் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு தான் நான் வரேன். ஏன் எனக்கு இந்த டிஎக்ஷன் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாக்கா, சம்திங் வீட்டுல இருந்தே நம்ம எல்லா வேலையும் கவனிச்சுக்கிட்டு, வீட்டுல உள்ள வேலைங்களையும் கவனிச்சு சமைச்சு கிளீன் பண்ணி அதோட தவிர்த்து மற்ற வேலையோட இதை சேர்த்து செய்யறதுனால ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பிசினஸ்க்கு வியாபாரத்துறை நம்மளுக்கு கொடுத்துருக்கு. பட் வியாபாரத்தை முன் வைக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் ஒரு ரிமைண்டர்ஸ், வெல்னஸ், ஆரோக்கியமான வாழ்க்கை, அதுதான் நம்மளோட முதல் தாரக மந்திரமா இருக்கணும். ஆரோக்கியமான வாழ்க்கையை முக்கியம். யார் முக்கியத்துவம் கொடுக்குறோமோ செல்வம் ஐஸ்வர்யங்கள் தன்னால தேடி வரும். ஆரோக்கியம் இல்லாகிட்டி அதுவும் ஹோம் மேக்கரா இருந்து பீயிங் as a lady and we are good for multitasking. எங்களுக்கு அந்த ஒரு திறமை கடவுளால எங்களுக்கு படைக்கப்பட்டிருக்கு. அந்த மல்டி டாஸ்கிங்ல வேலைங்க எல்லாம் பார்த்துட்டு இந்த பிசினஸ்லயே எங்களால ஈடுபட முடியுதுன்னு சொன்னா, இன்னைக்கு தலைப்பு கொடுத்திருக்காங்க entrepreneurs for all the youth. So I really salute to all the young youth leaders who is participating today, and you can be the next inspire person. அதாவது நீங்க உங்களால முடியும். டெஃபினெட்லி இங்க ஒரு 3 பேர் 4 பேர் சூஸ் பண்ணி பேச சொல்லியிருக்கிறாங்க. அவங்க மத்தியில என்னையே பேச சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கு. ஓகே, எனக்கு வயது 60 பிசைட் நான் சொன்ன ஹோம் பைக் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட மெயின் பிசினஸ் நான் யூனிட் ட்ராஸ்ட் கன்சல்டன்ட். சரிங்களா? ஸோ அதை தவிர்த்து நான் ஏன் இந்த டிஆக்ஷன் வந்தேன்னு சொன்னாக்கா, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட கணவர் ஒரு ஸ்டென்ட், ஹார்ட் ப்ராப்ளம் அவருக்கு இந்த ஸ்டென்ட் வச்சதுனால, அண்ட்
அதுக்கு பிறகு then I happened to meet my immediate leader சங்கர். அவர் தான் இந்த மாதிரி சொன்னாரு, இந்த மாதிரி அறிமுகப்படுத்தினாரு. இது வந்து நியூட்ரிஷன் தான், இது வந்து மருந்து இல்லை, இது எனிபடி கேன் டேக். சிறு குழந்தையில இருந்து வயது முதியோர் வரை, பிரெக்னன்ட் லேடியில இருந்து இதெல்லாமே கன்சியூம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து ஆர்ஜி, ஜிஎல், முருஞ்சி, இந்த சின்ன சின்ன பொருள்கள் வந்து இஸ் அபவுட் ஒரு 200-300 வெள்ளிக்குள்ள அந்த ஜாமானை வாங்கி அவங்க கன்சியூம் பண்ணி, அதுக்கு பிறகு என்னையே ஃபாலோ பண்ணி மறுபடியும் நான் அதை கன்சிடர் பண்ணி என்னோட இப்ப என் குடும்பமே வந்து இதை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கிட்டு வராங்க. And I have a girl and I have 2 children. Definitely நான் வந்து இந்த ஃபீல்டுக்கு நான் கொண்டுட்டு வருவேன். ஏன்னா ஆரோக்கிய வாழ்க்கை இது வந்து ரொம்ப முக்கியம். எதை சம்பாதிக்கிறோமோ இல்லையோ, ஆனா ஆரோக்கியத்தை சம்பாதிச்சிட்டோமா ஐஸ்வர்யங்கள் எல்லாமே நமக்கு தேடி வரும். ஸோ இதை முன் வச்சுதான் வந்து எனக்கு, நான் புதுசா தான் ஜாயின் பண்ணியிருக்கிறேன், எனக்கு இது 2 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும். பட் இதை வந்து தொடர்ந்து ஒரு பிசினஸ்ன்னு ஒரு நினைச்சு செயல்பட்டது வந்து ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி தான். ஏன்னாக்கா நான் வந்து என்ன செய்யறேன்னு சொன்னாக்கா, இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை இருக்குது, இஃப் யூ கேன் ஹெல்ப் இனஃப் பீப்புள் யூ கேன் அச்சீவ் வாட் யூ வாண்ட் அப்படின்னு சொன்னா, நீங்க மத்தவங்களுக்கு வந்து எவ்வளவுக்கு ஆகுது ஆரோக்கிய வாழ்க்கைக்கு வந்து நீங்க வந்து அவங்களுக்கு வந்து உதவி பண்ணி அவங்கள மேல கொண்டுட்டு வரீங்களோ, அதுக்கு ஏத்த மாதிரி உங்களோட ஊதியம் தன்னால தேடிக்கிட்டு வரும். சோ இந்த விதத்துல தான் வந்து நான் வந்து அதை வந்து பிசினஸ்க்காக நான் பார்க்கல. ஒருத்தவங்க பார்த்து உங்களால நீங்க அறிமுகப்படுத்தின இந்த பொருள் வந்து அது நான் பிறந்த கெடா மாகாணத்துல அதுல செயல்பட்டு வர்றாங்கன்னு சொன்னாக்க, எனக்கு I am from Singapore and Alusta DX அங்கதான் இருக்கு நம்மளோட HQV. சோ இங்க இருந்து நிறைய ஒரு 180 உலக நாடுகள் வந்து இங்க இருந்து டிஎக்ஸ் ஜாமான்களை போயிட்டு அவங்க வந்து அங்க வந்து கொண்டுட்டு போய் செயல் பண்றாங்கன்னு சொன்னாக்க, நம்ம மலேசியால இருந்துகிட்டு என்ன செஞ்சுக்கிட்டு வரோம். சோ அதனாலதான் என்னை ஒரு பெரிய கேள்வியா தட்டி எழுப்புனுச்சு இந்த டிஎக்ஸ். எனக்கு முதல்ல வந்து என்னை கால் பதிக்க. சோ தொடர்ந்து நான் முன்னேறி வருவேன் நான் நிச்சயம். பட் எனக்கு வந்து யாரோ சொன்னாங்க, ஒன் ஆஃப் லீடர் சொன்னாங்க, ஸ்டீவன், அவங்க மிஸ்ஸஸ் அமுதா சொன்னாங்க, ஆமையும் முயலும் ஒரு ரேஸ் விட்டா கூட அந்த ஸ்லோவா போனா கூட நம்ம அடைய வேண்டிய ஒரு நம்ம அந்த கோலை வந்து நிச்சயம் அடைவோம். சோ இதுல வந்து ஒரு முதல் கருத்து என்னன்னு சொன்னாக்கா, நீங்க என்ன செய்யறீங்களோ செஞ்சுக்கிட்டே போங்க. ஆனா இத தொடர்ந்து இந்த டிஎக்ஷனை பத்தி மத்தவங்ககிட்ட ஷேர் பண்ணுங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்க, அதை பத்தி அது நம்மளுக்கு கவலை இல்லை, அது அடுத்த கட்டம். இன்றைக்கு நான் காலையில நான் வாக்கிங் பார்க்கல கூட என்னால முடிஞ்ச எங்களோட லேபர்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டதுக்கு நாட் குட் அப்படின்னு சொன்னதுனால ஸோ நான் இதை பத்தி நான் சொன்னேன். நான் டிஎக்ஸ்என் மலேசியா கூகுள்ல போய் தட்டி பாருங்க, அடுத்த கட்டத்துக்கு டாக் டு யூ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தடுக்க நம்ம வந்து நினைக்க தேவையில்லை. நாம வந்து நம்ம கடவுள் வந்து நமக்கு என்னத்துக்கு படைச்சிருக்காரு, நம்ம கடமைகளை செஞ்சுக்கிட்டே போவோம். அதுக்கேத்த ஐஸ்வர்யங்கள், செல்வங்கள், ஆரோக்கிய வாழ்வு எல்லாம் கூட வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் என்னோட ஒரு சின்ன ஷேரிங். So I wish you all the youth who is taking part today and who is participating. இன்றைக்கு நான் நிறைய பேருக்கு வந்து அந்த லிங்கை வந்து இன்னைக்கு ஜூம் வந்து பாஸ் பண்ணியிருக்கிறேன். எத்தனை யூத் வந்து இதை கேட்கறாங்கன்னு தெரியல. நீங்க வந்து உங்களோட காலேஜ் நீங்க படிக்கிறீங்களோ, யூனிவர்சிட்டி படிக்கிறீங்களோ, எதை செஞ்சாலும் இதையும், ஏன்னா இது வந்து ஒரு ஆரம்ப வயது வந்து இஃப் ஐ எம் நாட் மிஸ்டேக்கன் 18 வயசு. இஸ் தட் திவா சர்மா? 18 வயசுல இருந்து ஜாயின் பண்ணலாங்களா? ஆமா மேடம், 18 வயசு. 18 வயசு. அப்ப நம்ம SPM முடிச்ச கையாட அந்த சில்ட்ரன்ஸ் அந்த while waiting for the SPM results அந்த காலகட்டத்தில இருந்தே அவங்க ஜாயின் பண்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. நிறைய ரீடர்ஸ வந்து கிரியேட் பண்ணலாம். ஏன்னா இப்ப உள்ள பள்ளி இப்ப யூனிவர்சிட்டி சிஸ்டம் வந்து 23 வயசுல ஒருத்தர் வந்து டிகிரி முடிச்சாராக்கா, அது நம்ம கோவிட் டைம்ல சொல்லவே வேணாம், நிறைய ஷ்ரெடிங் ஆஃப் ஸ்டாஃப்ஸ்
கிராஜுவேட் வந்து மில்லியன் கணக்கில் வெளியே வராங்க. ஆனா அவங்களுக்கு ஏற்ற வேலை கிடைக்கிறது கஷ்டம். ஆனா அவங்க while they are waiting for the full time job, இதை வந்து ஒரு பார்ட் டைமா எடுத்து இப்ப என்னால செய்ய முடியுதுன்னா டெஃபினெட்லி ஆல் த யூத் கேன் டூ. ஆனா அதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மைண்ட் செட் வரணும், ஒரு பாசிட்டிவ் ஒரு தன்மை வரணும். வந்து என்னை அந்த அறிமுகப்படுத்திய இந்த டிஎக்ஸ்எனுக்கு வந்து என்னோட லீடருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் தென் another leader is Karna. Uncle Karna is really a wonderful gem of a person. ஒரு விஷயத்த வந்து பட்டுன்னு கேட்டேனாக்கா அடுத்த நிமிஷம் வந்து எனக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ அது ஒரு உந்துதல் சக்தி எனக்கு அடுத்த லெவலுக்கு போறதுக்கு வந்து இந்த டிஎக்ஸ்என்ல இருந்து முக்கியமா வந்து பங்கேற்கிறது நம்மளோட அடுத்த சக நண்பர்கள் வந்து எவ்வளவு வேகமா வந்து இதை வந்து நம்மளுக்கு தேவையான விஷயங்களை வந்து பாஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உலகமே உள்ளங்கையில வந்துருச்சு இப்ப. ஸோ முந்திதான் வந்து ஒவ்வொரு மீட்டிங்க்கு வந்து நம்ம வந்து ஒவ்வொரு இடத்துக்கு டிராவல் பண்ணி போனோம், டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஆனா இப்ப எல்லாமே உட்கார்ந்த இடத்துல வந்து நம்ம ஜூம் செஷன்லன்னு சொல்லிட்டு நம்ம கம்ப்யூட்டர்ல பார்க்கலாம், இல்ல லேப்டாப்ல பார்க்கலாம், இல்லாட்டி ஹேண்ட்போன்ல பார்க்கலாம். ஸோ அது பிரச்சனையே இல்லை. ஸோ நம்ம என்னோட வயசு ஒத்த நிறைய லேடிஸுங்க வந்து இதெல்லாம் வந்து நிறைய கத்துக்குங்க. உண்மை சொல்ல போனா எங்க வீட்டுல டிவி இல்ல, 2 வருஷமா டிவி இல்ல. ஸோ ஏன்னாக்கா பிள்ளைங்களுக்கு வந்து அதை உட்காந்து பாக்குறதுக்கு உண்மை இல்லை, டைம் இல்லை. ஆனா இப்ப நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஹேண்ட்போன்லயே பாத்துக்கலாம். ஸோ அதனால பிரச்சனையே இல்லை. ஸோ ஐ விஷ் ஆல் த பெஸ்ட் ஃபார் ஆல் த யூத். அண்ட் டெஃபினெட்லி நீங்க எல்லாமே வந்து அடுத்த வாரிசுங்களை வந்து கொண்டுட்டு வர்றதுக்கு உங்களுக்கு ஒரு அழகான ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க டிஎக்ஸ்என். ஸோ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். அண்ட் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல் த லீடர்ஸ். வாழ்க வளமுடன். தேங்க்யூ ஃபார் த வண்டர்ஃபுல் ஷேரிங் மேடம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு யங் சூப்பர் டைனமிக் லேடி நான் அவங்களை சொல்லுவேன். வயசு வந்து முக்கியம் இல்லை, 60 வயசு தான். பட் அவங்களை பார்த்தீங்கன்னா ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து 2 பிள்ளைங்களுக்கு எடுத்து நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுக்குறாங்க. அதுவும் 2 வருஷமா டிவி இல்லாம, அதுவும் ஒரு 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 யூனிக்கான விஷயம். அவங்க ஒரு விஷயம் அதுல ஒன்று சொல்லியிருக்காங்க, ஆம மொழியில கதை சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு விஷயம் சொல்றேன். ஸ்லோவா போனாலும் கவனம் ரொம்ப முக்கியம், வேகமா போனாலும் ஸ்டெடியா போகணும். இதுதான் அந்த விஷயம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் மேடம். இப்போ அடுத்ததா செகண்ட் ஸ்பீக்கரை பத்தி கூப்பிடுறதுக்கு வந்து அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் பேரு குணசீலன். அவர் வந்து என்னோட காலேஜ்ல உள்ள ரூம்மேட். அவரோட சில விஷயங்கள் எப்படி டிஎக்ஸ்என் அவர் அறிமுகமா அனுச்சு, அவர் எப்படி இதை பிசினஸா எடுத்து செய்யறாரு, அவர்கிட்ட ஒரு சில வார்த்தைகள் அவர்கிட்ட கேட்கலாம். ஓகே, வணக்கம். குட் மார்னிங் குணா. வணக்கம் பிரதர். வணக்கம் டிஎக்ஸ்என் அன்பர்கள் எல்லாத்துக்கும் எனது அன்பான காலை வணக்கம். ஸோ இது வந்து காலை வணக்கம். ஸோ எல்லாம் சிறப்பா போயிட்டு இருக்கு. இப்போ முக்கியமா என்ன பேசணும்னா சிம்பிள், எனக்கு என்ன நடந்துச்சோ அதை நான் சொல்றேன், நான் என்ன செஞ்சனோ அதை நான் சொல்றேன். இப்போ வந்து டிஎக்ஸ்என் மார்க்கெட்டிங் அதை தாண்டி டிஎக்ஸ்என்ல வந்து எனக்கு தெரிஞ்சது வந்து காஃபி, லெமன் ஜீ, அதுக்கப்புறம் கார்டிசைப் காஃபி, இந்த மாதிரி தான். சரிங்களா? இது வந்து எனக்கு அறிமுகப்படுத்தினவர் தேவா சர்மா தான். ஸோ நாங்க வந்து காலேஜ்ல வந்து சந்திச்சு ஒரு தேவா ஒரு 2 வருஷம் முன்னுக்குல 2 வருஷமா 2 வருஷம் கூட இருக்கும். 3வது வருஷம் போயிட்டு இருக்கு. 2018 நானும் தேவாவும் சந்திச்சோம். ஸோ நிறைய அனுபவங்கள் வந்து எங்களுக்கு கிடைச்சதுக்கு முன்னுக்கு நல்ல நட்பு இருந்துச்சு. சரிங்களா? ஸோ நாங்க வந்து ஒன்னா ஒரே கோர்ஸ் தான் நாங்க படிச்சோம். ஆனா என்னை விட அவர் கொஞ்சம் சீக்கிரமா படிச்சுட்டாரு. டிப்ளமா படிச்சனால சீக்கிரமா முடிச்சுட்டு படிச்சு என்னோட 1 வயசு கூட அவருக்கு. ஸோ என் பெயர் நான் வந்து என்ன அறிமுகப்படுத்திக்கிறேன். என் பெயர் குணசீலன் ஜெகநாத யோகன். எனக்கு 24 வயது. நான் வந்து டெங்கில் மாவட்டத்துல இருக்கேன். சரிங்களா? டெங்கில் செப்பாங். இப்போ வந்து இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா படிக்க போறதுக்கு முன்னாடியிலேருந்தே வந்து நம்ம சேரிட்டியில இருக்கோம். அகத்திய சன்மார்க்க சங்கம் சொல்லி ஒரு சேரிட்டி வச்சு ஒரு 35 ஆண்டு காலமாக 1986 சரிங்களா? ஸோ நம்ம வந்து ஃபுல்லா சேரிட்டி ஒர்க் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சிறு வயதுல இருந்தே தர்மம், மற்றவங்களுக்கு வந்து உதவி செய்தல், இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவுதல், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து என்னுடைய தாய் தந்தை எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஸோ இதன் வகையில தான் வந்து நான் மக்கள்கிட்ட நார்மலாவே நல்ல ஒரு நட்புடன் பழகுவேன்.
சரிங்களா. யார் வந்தாலும் இல்லைன்னு சொல்லாம நான் என்னால முடிஞ்ச உதவிகளை நான் செய்வேன். ஸோ இப்படிதான் வந்து என்னை வளர்த்து கொண்டு வந்தாங்க. அப்படி வளர்ந்தனால தான் என்னமோ என்னை சுத்தி ஒரு நல்ல மனிதர்கள், நல்ல ஒரு கூட்டம், ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் என்னை சுத்தி இருக்குது. சரிங்களா. ஸோ அதன் வகையில ஒரு கிடைத்த ஒரு நல்ல மனிதர் தான் தேவா சர்மா அவரு. நல்ல நண்பர் அவரு. இப்ப நானும் அவரும் வந்து பாத்தீங்கன்னா படிக்கக்கூடிய காலகட்டத்துல வந்து நாங்க காலேஜ்ல ஹாஸ்டல்ல தான் இருப்போம். நார்மலா உங்களுக்கு தெரியும் ஹாஸ்டல் எல்லாம் எப்படி இருப்பாங்க பையனுங்க, எல்லாம் ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு கண்ட மாதிரி பேசிக்கிட்டு கண்ட மாதிரி பாடிக்கிட்டு இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. ஆனா பட் நாங்க வந்து என்ன பேசிக்கிட்டு இருந்தோம்னா, அடுத்த கட்ட வளர்ச்சி, பொருளாதாரம் எப்படி நம்ம வந்து வளர்க்கணும், எப்படி ஒரு யங்ஸ்டர்ஸ் நம்ம சிறு வயதுல இருந்து எப்படி நம்ம வந்து உற்சாகமா பல செயல்பாடுகளை செய்யணும். ஸோ பாட்டு கேட்கறதா இருந்தா கூட நாங்க நிறைய மோட்டிவேஷன் சாங் தான் கேட்போம். பழைய பாடல்கள், எம்ஜிஆர் பாடல்கள், நிறைய பாடல்கள் வந்து நாங்க கேட்டு அதோட வரிகள்லாம் நாங்க வந்து அதை வச்சுலாம் நாங்க பேசிடுவோம். இந்த மாதிரி நிறைய ஒரு பியூட்டிஃபுல்லான மூமெண்ட்ஸ் அவர் கூட நான் வந்து எனக்கு கிடைச்சது. ஸோ முதல்ல வந்து அவர் என்கிட்ட வந்து ப்ராடக்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி, ஐ மீன் டிஎக்ஷனை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நல்ல நல்ல விஷயங்கள் வந்து ஒரு ஆட்டிடியூட் சொல்லுவாங்க. அவரோட ஆட்டிடியூட்டை வந்து நான் பார்த்தேன். ஸோ முதல்ல வந்து என்கிட்ட வந்து பேசும்பொழுது ரொம்ப கொஞ்சம் கராரா தான் பேசுவாரு. அப்புறம் போக 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 அவரோட ஆட்டிடியூட் வந்து மாற ஆரம்பிச்சுது. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் வந்து என்கிட்ட சொன்னாரு, இந்த மாதிரி டிஎக்ஷன் புத்தகத்தை வச்சிருந்து, ப்ரோ இந்த புத்தகத்தை நான் படிச்சேன். ஸோ இது படிச்சதுக்கு அப்புறம் என்னோட லைஃப்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்பார்க் ஏற்பட்டது, ஒரு ஒரு விதமான ஒரு அபூர்வம் ஏற்பட்டுச்சு, எனக்கு வந்து ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னாரு. ஸோ அதுல இருந்து வந்து அவரோட பேச்சுகள் எல்லாமே ரொம்ப அன்பா, நட்பா, ஸோ சிறப்பா இருந்துச்சு. ஸோ அந்த ஆட்டிடியூட் வந்து அவர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்தாரு. ஸோ அவரை பார்த்து நான் சேஞ்ச் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அது அவர் வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து சொல்லுவார். இந்த மாதிரி டிஎக்ஷன்ல வந்து நான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தேன். ஸோ இந்த மாதிரி நிறைய நல்ல நல்ல ப்ராடக்ட்ஸ் வந்து மக்கள் உபயோகப்படுத்த, இதை வந்து நம்ம வந்து மக்களுக்கு கொடுக்கணும். நான் வந்து அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். பட்டுன்னு ஒரு வாட்டி எனக்கு காஃபி கொடுத்தாரு, ஃப்ரீயா கொடுத்தாரு. ஸோ அப்புறம் லெமன்ஜி. ஸோ லெமன்ஜி வந்து முதல்ல எனக்கு கொடுத்தது லெமன்ஜி தான். ஸோ லெமன்ஜி கொடுத்த உடனே நான் எடுத்தோட நல்லா இருக்கு ப்ரோ, பேக்கேஜிங்கே ரொம்ப நல்லா இருக்கு, இதை கூட நம்ம டிசைன் பண்ணணும். இப்படிலாம் நாங்க டிசைனர்ஸ், நாங்க படிச்சது வந்து கிராஃபிக் டிசைன். ஸோ நாங்க டிசைனர்ஸ்னால நாங்க எதை பார்த்தாலும் அதுல உள்ள ஒரு கலைநயத்தோட தான் பார்ப்போம். அது எங்களுடைய பழக்கம். ஸோ அப்படி நாங்க பார்க்கும்போது எனக்கு அந்த பேக்கேஜிங் எல்லாம் பார்த்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப அழகா இருக்கு அந்த பேக்கேஜிங், ரொம்ப சூப்பரா இருக்கு, கலர்ஸ் வெரி நைஸ். சரிங்களா. ஸோ அந்த லெமன்ஜியோட அந்த லுக்கே ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அப்ப நான் அதை வந்து குடிக்க ஆரம்பிச்சது. குடிச்ச முதல் வேலையில வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ரொம்ப எப்படி சொல்றதுன்னா, பழக்கப்பட்ட ஒரு ஒரு குடிநீர் மாதிரிதான் இருந்துச்சு, ஒரு பானம். சரிங்களா. பழக்கப்பட்ட ஒரு ஜூஸ் மாதிரிதான் இருந்துச்சு. நார்மலா நம்ம ஐஸ் லெமன் டீ குடிப்போம்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா பட் அதுல ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வுபூர்வம். சாரி. ஸோ அப்ப வந்து அதை நான் குடிக்கும் பொழுது அதுல கானோடர்மான்னு சொல்லி ஒரு காளானை பத்தி இருந்துச்சு. ஸோ அது குடிக்கும் போது வித்தியாசமான டேஸ்ட் இருந்துச்சு. நான் தேவா கிட்ட மறுபடியும் கேட்டேன், என்ன ப்ரோ நார்மலா இல்ல, இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, நல்லா இருக்கு, ஒரு குடிச்ச உடனே நார்மலா ஒரு உடம்புக்கு தேவையான ஈட் கொடுக்குது, ஸோ கொஞ்சம் சுறுசுறுப்பா இருந்துச்சு. ஸோ அவர் வந்து கேட்டுக்கிட்டு இருந்தாரு எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்கு அங்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த காளானை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்ல ஆரம்பிச்சாரு. ஸோ இந்த மாதிரி இது வந்து கிங் ஆஃப் ஹெர்ப்ஸ். இது வந்து மூலிகைகள்லேயே வந்து உணவுலே ரொம்ப உயர்தர உணவு வந்து பாத்தீங்கன்னா காளான் வகைகள் தான். ஸோ அந்த காளான் வந்து இவங்க முறையா பயிர் பண்ணி அதை தயார் பண்ணி அதை பவுடர் பண்ணி இந்த மாதிரி லெமன்ஜி, அதுக்கப்புறம் அந்த காஃபி, அதுக்கப்புறம் பல சப்ளிமெண்ட்ஸ், கானோசி டூத் பேஸ்ட், இந்த மாதிரி நிறைய வகையான தயாரிப்புகள்ல நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து வெளியே கொடுக்குறாங்க. ஸோ அவர் வந்து டாக்டர் லிம் அப்படின்னு சொல்லி டாக்டர் லீமை பத்தி பேசினாரு. ஸோ ரொம்ப அம்பலான பர்சன், ரொம்ப நல்ல மனிதர். இன்னொன்னு முக்கியமா சொல்லுவாரு, அவர் வந்து டிஎக்ஷன்லே இந்த வேர்ல்ட் மார்க்கெட்டிங்லேயே வந்து MLMலேயே வந்து அவரு தான் பிரைவேட் ஜெட் வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு அப்பையில இருந்து. இப்போ பரவாயில்ல, வெரி குட், அப்படிதான் இருக்கணும் ஒரு மனிதர். அவர் வந்து யாரு போனாலும் நல்ல ஒரு தெளிவா நல்ல நட்போட பழகுற ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு நாள் பார்க்கணும் ப்ரோ என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாரு. திரும்ப நிறைய ஒவ்வொரு நாளும் நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, என்னுடைய அனுபவம் வந்து நான் அவர்கிட்ட பகிர்ந்து, ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் வந்து நான் அவர் கூட இருக்கும் பொழுது நிறைய வந்து இந்த டிஎக்ஷனை பத்தி உள்ள விஷயங்கள்
சார்ந்து, நிறைய இயற்கை உணவுகள் சார்ந்து, நிறைய ஒரு பாசிட்டிவான விஷயங்களை பத்தி தான் நாங்க பேசி வந்துகிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து எங்களுக்கு ஒரு ஒரு அற்புதமான ஒரு நாட்கள் சொல்லலாம். காலேஜ்ல இருக்கும்போது ஹாஸ்டல்ல ரொம்ப சூப்பரா போவோம். காஃபி அவனா காஃபி கொடுப்பாங்க, வாங்க ப்ரோ காஃபி குடிக்க போகலாம், கெஃபேக்கு சொல்லுவாரு. ஸோ நான் அப்படியே குடிச்சு அதுக்கப்புறம் அவர்கிட்ட பழகுனது தான் எல்லாமே. ஏன்னா நான் வந்து காஃபி டீ குடிக்க மாட்டேன். ஐ எம் டீ டோட்டல் சுத்தமா. சின்ன வயசுல தேத்தண்ணி குடிச்சதுதான். அதுக்கு அங்கிட்டு வந்து நிறைய காய்ச்சல் வர ஆரம்பிச்சுது. ஸோ நிறைய வந்து ஸ்கின்லாம் ட்ரை ஆகுச்சு. ஸோ அதுல இருந்து நான் எதையுமே குடிக்கிறத விட்டுட்டேன். சரிங்களா, அறவே தவிர்த்துட்டேன். ஸோ அதுக்கு அங்கிட்டு தேவா கிட்ட சொல்லும் பொழுது பரவாயில்லையா அப்படின்னாரு. ஆமா, எனக்கு இது வந்து பழக்கப்பட்டுச்சு. அதன் மூலியமா எனக்கு நல்ல ஒரு எனர்ஜி, ஒரு பூஸ்ட் கிடைச்சது. ஸோ அதனால நான் வந்து அதை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஸோ அவர்கிட்ட அதுக்கப்புறம் நான் வாங்க ஆரம்பிச்சேன் லெமன் ஜி. அதுக்கு அங்கிட்ட ஒரு நாள் வந்து மெம்பர்ஷிப் ஃபார்ம் கொடுத்து வந்து நீங்க மெம்பர்ஷிப்லயே நீங்க வந்து எடுக்கலாம். ஸோ நீங்க பயனடைஞ்ச விஷயத்த மற்றவங்களுக்கும் நீங்க வந்து பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு பொருளாதார ரீதியில நல்ல ஒரு வாய்ப்பா இருக்கும்னு சொல்லி எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தாரு. ஸோ அதுக்கு அங்கிட்டு பாத்தீங்கன்னா நான் ரொம்ப கொஞ்சம் லோவா தான் இருப்பேன். ஏன்னா எனக்கு மல்டி லெவல் மார்க்கெட்டிங் பிடிக்கும். ஆனா பட் என்னோட சுற்றி இருக்கிற மனிதர்கள் வந்து ரொம்ப ஓவரா நிறைய விஷயங்கள் வந்து மாறுபட்டு சொன்னதுனால எனக்கு அதன் மேல வந்து ரொம்ப ஒரு ஆர்வம் குறைவா தான் இருந்துச்சு. நான் முதல்ல சாப்பிடணும், சரி நம்மளே சாப்பிட்டுக்குவோம், ஓகே நம்ம இப்படியே நம்மளுக்கு எனர்ஜி கிடைச்சுதான் அதை நம்மளோட வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இருந்தேன். ஆனா போக 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 நாளாக தேவா சர்மா வந்து நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு அப்டேட் பண்ண ஆரம்பிச்சாரு. கூப்பிட்டு நிறைய பேச ஆரம்பிச்சாரு. அப்போ வந்து திடீர்னு பூச்சவங்க ஸ்டாக்கிஸ் ஓப்பன் பண்ணாங்க. ஸோ அப்போ வந்து மொத நாள் ஓப்பன் பண்ணி நான் போனேன். ஃபர்ஸ்ட் டே போயிட்டு அவர்கிட்ட ஜாயின் பண்ணி பேசும்பொழுது ஒரு நல்ல ஒரு மாற்றம், நல்ல ஒரு என்வாயரன்மெண்ட், ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் எனக்கு கிடைச்சது. ஸோ இவ்வளோ அற்புதமான விஷயம் இருக்கு, சரி பார்ப்போம் செய்வோம் அப்படின்னு சொல்லி மனசுல இருந்துச்சு. ஆனா அப்போ கூட பாத்தீங்கன்னா ஸ்டில் இப்போ வரைக்கும் வந்து நான் முதல்ல பயன்படுத்தி சில விஷயங்களை அனுபவப்பட்டு நான் வந்து கொடுக்கணும்னு தான் இருக்கேன். ஆனா இப்போ வரைக்கும் ஒரு 2 வருட காலமா நான் வந்து நல்லா காஃபி டீ எல்லாம் குடிச்சு பழகிட்டேன். ஸோ நல்ல விஷயம். இன்னைக்கு ஒரு நாள் கூட காஃபி இல்லாம நான் இருந்தது இல்லை. ஒண்ணு பீட்டா கேஃபே, இல்ல காடிசாப், லெமன் ஜி, இந்த 3த்துல நான் வந்து குடிச்சிருவேன். லிங்ஜி லைட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வந்து நான் வந்து முதல்ல நான் அனுபவப்பட்டதானே மற்றவங்களுக்கு நல்லா உணர்வு சொல்ல முடியும். அதனால தான் வந்து நான் குடிச்சு பழகிட்டு இருக்கேன். ஸோ இதுல இருந்து நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரவங்க பட்டுன்னு நான் வந்து லெமன் ஜி கலக்கி கொடுப்பேன். நல்லா இருக்குது, சூப்பரா இருக்கு, எங்க இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. சொல்லுவேன் பட் டிஎக்ஸ்என் அவங்களோட அற்புதமான ப்ராடக்ட், அது வேணும்னா நீங்க என்கிட்ட சொல்லுங்க, நான் உங்களுக்கு கொடுக்குறேன், டெலிவர் பண்றேன், நீங்க என்கிட்ட இருந்து வாங்கிக்கலாம்னு சொன்னாங்க. நிறைய பேர் அதை வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்ல வந்து அதுக்கு முன்னுக்கு ஒன்று சொல்றேன். தேவா வந்து நிறைய அந்த சோசியல் மீடியால நிறைய போஸ்ட் பண்ணுவாங்க. இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், வாட்ஸ்அப்பா இருக்கட்டும், டெய்லி ஏதாவது ஒன்று போஸ்ட் பண்ணி அது வந்து ரொம்ப எல்லாரும் பார்த்து வியந்து போற அளவுக்கு வந்து சில விஷயங்களை அவர் செய்வாரு. ஸோ அப்போ வந்து சரி சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. அதாவது அவங்க அந்த ஒரு நாளை வந்து எப்படி அதுலயும் ஒரு பங்கு டிஎக்ஸ்எனோட காஃபிலையும் சரி டீலையும் சரி டிஎக்ஸ்எனுக்காக ஒரு நேரம் வந்து அவங்க ஒதுக்குறாங்கன்ற ஒரு விஷயத்த நான் உணர்ந்தேன். சரி நம்மளும் அந்த மாதிரி செய்வோம், ரொம்ப நல்லா இருக்கு, இப்ப நானும் குடிக்கிறேன், நல்லா இருக்கு. ஸோ அதை வந்து நான் மற்றவங்களுக்கு எப்படி ஷேர் பண்றது அப்படின்னு நானும் அவரு பேசும் பொழுது சோசியல் மீடியா இஸ் த பெஸ்ட் பிளாட்ஃபார்ம், வி நீட் டு ஸ்ப்ரெட் பண்ணணும் நம்ம வந்து அதை அப்படின்னு சொல்லி சரி நம்ம வந்து வாட்ஸ்அப்ல பண்ணலாம், இன்ஸ்டாகிராம்ல பண்ணலாம், சரிங்களா. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து என்ன அறியாமலே நான் வந்து அதை போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ அதுக்கப்புறம் நிறைய பேர் அதை கேட்டாங்க, இந்த மாதிரி காஃபி டீ எல்லாம் குடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க, நல்லா இருக்கு, ஸோ எனக்கு கொடுங்க ஒண்ணு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நான் போயிட்டு ஒண்ணு கொடுப்பேன். ஆக்சுவலி நான் ஃப்ரீயா தான் கொடுப்பேன். நான் வாங்கி வச்சிருந்து ஒண்ணு நான் ஃப்ரீயா கொடுப்பேன். அதுக்கு அங்கிட்டு மெசேஜ் பண்ணாங்க வேணும்னு சொல்லி நான் வந்து தேவா கிட்ட ஆர்டர் பண்ணுவேன். ஸோ ஒவ்வொரு மாதமும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 PVக்குள்ள நான் வந்து என்னுடைய பர்சனல் ப்ராடக்ட்ஸும் பிளஸ் யாருக்காவது வேணும்னா நான் வந்து சொல்லுவேன், இந்த மாதிரி நான் உங்களுக்கு டெலிவர் பண்றேன், நீங்க என்ன ஆர்டர் வேணுமோ நீங்க சொல்லணும்னு சொல்லி இப்படி ஆரம்பிச்சதுதான். படிப்படியா அப்படி வந்து வாங்குறதும் போறதும் நான் பயன்படுத்துறதும் மற்றவங்களை பயன்படுத்த வைக்கிறதும் அவங்க கிட்ட பேசுறதும் அதை பத்தி. ஸோ ஒவ்வொரு நாளும் ஒரு ஆளுகிட்டையாவது நான் டிஎக்ஸ்என் பத்தி இப்ப பேசிடுறேன். ஏன்னா ஒரு விஷயத்த நமக்குள்ளேயே வச்சிருந்து அது நம்ம சொல்லாம வச்சிருந்தோம்னா எப்படி அந்த
நான் வந்து பாத்தீங்கன்னா பர்சனலாவே யூடியூப் வீடியோ செய்யறது, இன்ஸ்டாகிராம்ல வீடியோ செஞ்சு போஸ்ட் பண்றது, இந்த மாதிரி மக்களுக்கு தேவையான விஷயங்கள் வந்து நம்ம கொடுக்கணும்னு சொல்லி நான் ஸ்பிரிச்சுவலான நிறைய விஷயங்கள் வந்து கொடுப்போம். நான் கொடுப்பேன், நான் பேசணும் உங்ககிட்ட. நிறைய வந்து வீடியோ போஸ்ட் பண்றது இந்த மாதிரிலாம் செய்வேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு விஷயத்த வந்து மக்களுக்கு சொல்லணும், அதுவும் அவங்களுக்கு தெரியாத விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் உங்ககிட்ட வந்து மக்கள்கிட்ட சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி சரி, இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு தானே. நான் பயன்படுத்துற விஷயம் எனக்கு நல்லா இருக்கு, மற்றவங்களுக்கு அது வந்து நான் பகிரணும்னு சொல்லி எனக்கு ஒரு எண்ணம் தோணுச்சு நிறைய விஷயம். ஸோ அதை தாண்டிதான் அதையும் நான் மனதில் ஏற்றுக்கொண்டு நான் வந்து இப்போ எல்லாத்துக்கிட்டையும் அதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டேன், நான் வந்து சொல்ல ஆரம்பிச்சுட்டேன். வேணுன்றவங்க என்கிட்ட வாங்குவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய நல்ல அனுபவங்கள் வந்து இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு இருக்கு. ஏன்னா வந்து எனக்கு ஒரு நம்பிக்கை என்னன்னா, நம்ம வாழுக்கின்ற வாழ்க்கையில வந்து எனக்கு கிடைக்கிற சுகமான அந்த நல்வாழ்வு என்னோட சமூகத்துக்கும் என்னை சுற்றியுள்ள மனிதர்களுக்கும் கிடைக்கணும்ன்றதுதான் ஒரு இந்த உலகத்துல வாழக்கூடிய மனிதனுக்கு தேவையானது. சரிங்களா? அவன் தான் உண்மையா அந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கும் மனிதன். எனக்கு மட்டும் கிடைக்காம என்னை சுற்றி உள்ளவங்களுக்கும் இந்த சமூகத்துக்கும் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் வந்து அது இந்த ஸ்லோகத்தை வந்து பெரியார் சொன்னார். சரிங்களா? பெரியார் சொன்ன இந்த வார்த்தை. ஸோ இந்த மாதிரி இந்த விஷயம் தான் எனக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. இங்கிலீஷ்ல வந்து இன்னொன்னு எனக்கு டெய்லி நான் ஒரு கோட் நான் படிக்கும் பொழுது ஒரு கோட் மட்டும் எனக்கு மைண்ட்ல இருக்கும். என்னன்னா, லைஃப் இஸ் அபவுட் நாட் ஃபைண்டிங் யுவர் செல்ஃப், லைஃப் இஸ் அபவுட் கிரியேட்டிங் யுவர் செல்ஃப். இது வந்து ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா சொன்னது. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து எனக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. வாழ்க்கைன்றது உன்னை நீ உருவாக்கி கொள்றது. சரிங்களா? தேடுதல் மட்டும் இல்லாம அந்த தேடுதல் வந்து நீ உருவாக்கணும், வாய்ப்புகளை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணும். ஜாக்மா கூட அதை பத்தி சொல்லுவாரு. அதாவது என்னன்னா, பிரச்சனைகள் அதாவது எல்லாருமே பிரச்சனையை பார்த்து நான் சோர்ந்து போயிடுவாங்க. ஆனா பிரச்சனைகள்ல தான் வாய்ப்புகள் இருக்கு. எவ்ரி ப்ராப்ளம் as opportunity, you need to find, you need to give solution for that. ஸோ அதுக்கு வந்து நான் முக்கியமா அதுல அவரை பத்தி படிக்க ஆரம்பிச்சேன். நிறைய இந்த உலக பெரிய மனிதர்களை பத்தி படிக்க ஆரம்பிச்சேன், பெரிய பெரிய பணக்காரர்களை பத்தி படிக்க ஆரம்பிச்சேன். வாரன் பஃபர், ஜாக்மா, அப்புறம் நிறைய ஸ்டீவ் ஜாப்ஸ், அப்புறம் வந்து இப்போ உலக இவரை பத்தி எல்லாம் படிக்க ஆரம்பிச்சேன். இவங்கெல்லாம் வந்து எப்படி பணக்காரர் ஆனாங்க? ரீச் கெட் ரீச், புவர் கெட் புவர். ஸோ இதை வந்து ராபர்ட் கியோசகி கூட சொல்லியிருக்காரு. ஸோ இதை பத்தி நான் போயிட்டு பார்க்கும் பொழுது அவங்க கிட்ட எல்லாத்துக்கிட்டுமே ஒரு பொதுவான ஒரு விஷயத்த நான் எடுத்துக்கிட்டேன். என்னன்னா, சிறு வயதுல இருந்தே ஒரு உழைப்பை போட்டு வயதாக ஆக ஆக அப்ப வந்து உழைக்கிறத குறைச்சிக்கிட்டு நிறைய உங்களோட வாழ்க்கைய என்ஜாய் பண்ணி சிறப்பா மகிழ்ச்சியா வாழணும் அப்படின்ற ஒரு வாழ்வாதாரத்தை தான் அவங்க எல்லாம் வந்து தேர்ந்தெடுத்து இருக்கிறாங்க. ஸோ இதுதான் ஒரு எப்படி சொல்றதுன்னா, ஒரு பணக்காரர்களோட எண்ணமா இருக்கும். சரிங்களா? சிறு வயதிலே நல்லா உழைக்கணும், அதுக்கு அங்கிட்ட வந்து கஷ்டப்பட தேவையில்லை. ஏன்னா எல்லா நாளுமே வந்து வாழ்க்கை கடைசி வரைக்கும் கஷ்டப்படணும்ன்ற ஒரு விஷயம் வந்து எனக்குள்ள இல்லை. சரிங்களா? இப்ப நார்மலா எல்லாரும் பாத்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்றதுன்னா, அது வந்து ஓகே, எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேஷ் ஃப்ளோ குவாட்ரன்ட் சொல்லி ஒரு விஷயம். சரிங்களா? இந்த கேஷ் ஃப்ளோ குவாட்ரன்ட் சொல்லி அதுல வந்து ஒரு மனிதனுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ரிச் டேட் புவர் டேட்ல உள்ள ஒரு சின்ன ஒரு சுருக்கம் தான். அதுல வந்து இன்கம்ன்றது பாத்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு 4 அல்லது 5 வழிகள்ல வரணும். ஸோ அதுல அந்த வழிகள்ல வந்து கொண்டு வர வைக்கணும். எல்லா வழிகள்லயும் ஒரு மினிமம் ஒரு 4 வழிகளையாவது வருமானம் வரணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது வந்து எப்படின்னா, எந்த வேலை செய்யறத வச்சு எந்த வேலை செய்யணும் அப்படின்னு சொல்றது, எந்த வேலை செய்யணும்ன்றத வச்சுதான் வந்து அதை முடிவு பண்ணுவாங்க. ஸோ சிறு வயதுல இருந்தே வந்து நல்லா உழைச்சிட்டு அதுக்கு அங்கிட்டு வயதாக அப்புறம் வந்து சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப காசு வந்து நம்ம கிட்ட இருக்கும். அதை வச்சு நிறைய நல்ல விஷயங்கள் செய்யலாம். நம்ம குடும்பத்துக்கு வந்து நல்ல ஒரு பங்கு கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பிள்ளைங்களை படிக்க வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எனக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்பயே நான் வந்து நல்லா உழைக்கணும், பின்னாடி நான் உழைக்க வேண்டிய அவசியம் இல்லை, பின்னாடி நான் கொடுக்கணும். ஏன்னா வாழ்க்கையில 2 விஷயம் தான் இருக்கு, ஒண்ணு கற்றல், இன்னொன்னு கொடுத்தல், கற்பித்தல். அப்ப வந்து நான் இப்ப கத்துக்கிட்டு இருக்கேன், பின்னாடி நான் கத்து கொடுக்க போறேன். ஸோ இதுதான் வாழ்க்கை. அதை நான் வந்து நல்லா புரிஞ்சிருக்கேன். சரிங்களா? அதை அடுத்து வந்து யூஸ்வலா ஒரு மனிதனோட வாழ்க்கை எப்படி போயிட்டு
அவன் என்னத்தை ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கான்னா, எம்ப்ளாயி குவாட்ரன்னு சொல்லி ஒரு வாழ்க்கை. சின்ன வயசுல இருந்து அப்பா அம்மாவா இருக்கட்டும், அவங்க என்னோட தாத்தா பாட்டியா இருக்கட்டும், என்னோட முப்பாட்டியா இருக்கட்டும், எல்லாருமே வந்து பிறந்த உடனே பிள்ளைங்க வளரும், ஸ்கூலுக்கு போகணும், ஸ்கூல் போனோன்னா அதுக்கு அங்கிட்டு காலேஜ் போனோம், காலேஜ் முடிஞ்சாலும் வேலைக்கு போகணும், வேலைக்கு அப்படியே வேலை ஓடிக்கிட்டே கடைசியில வாழ்க்கை முடிஞ்சிடும். ஸோ இப்படி ஒரு எம்ப்ளாயி குவாட்ரன்ல வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். சரிங்களா? ஆக்சுவலி வாழ்றது தப்பு இல்லை, எம்ப்ளாயா வாழலாம், தப்பு இல்லை. சம்பளம் வருது, குடும்பத்துக்கு தேவையானது செய்யறோம், அதுக்கு சம்பளம் முடிஞ்சு போயிருது, திருப்பியும் முதல்ல இருந்து வேலை செய்யறோம், சம்பளம் கிடைக்குது, இப்படியே லைஃப் ஆஃப் சிக்கல் ஓடிக்கிட்டு இருக்கு. தப்பு இல்லை, சந்தோஷமா இருந்தா சந்தோஷமா இருக்கலாம். ஆனா வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது. ஸோ இந்த ஒரு விஷயத்த தான் நான் வந்து நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா ஒரு சாதாரண மனிதனா, யூஸ்வலான மனிதனா நான் வாழ விரும்பல. எனக்கு அந்த வாழ்க்கை வேணாம். ஏன்னா நான் பிறந்தோம் இறந்தோம் இல்லாம ஒரு விஷயத்த சாதிக்கணும், ஒரு நல்ல விஷயத்த மக்களுக்கு கொடுக்கணும்ன்ற ஒரு எண்ணம் இன்னும் ஒரு நொடி, ஒவ்வொரு நொடியும் எனக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. அதை எப்படி நான் படைக்கணும், மக்களுக்கு நான் எப்படி சொல்லணும், மக்கள்கிட்ட நான் எதை பத்தி சொன்னா அவங்களுக்கு பிடிக்கும், ஸோ அவங்களோட வாழ்க்கை மாறுபடும், நல்ல வழியில நல்ல ஒரு வாழ்க்கை, ஒரு குட் லைஃப் சைக்கிள் அவங்க வாழ்வாங்க. ஏன்னா இப்போ உள்ள வாழ்க்கையெல்லாம் பாத்தீங்கன்னா சாப்பாடு தான் மெயின் சொல்றாங்க. ஒரு மனிதன் வாழ்க்கையில அட்லீஸ்ட் ஒரு வேளையாவது அவன் நல்ல உணவு சாப்பிடணும் அப்படின்னு. ஆனா யாருமே நல்ல உணவை எடுத்துக்கிறாங்கன்னு கேட்டா எனக்கு தெரியல. ஏன்னா நான் பாக்குற வரைக்கும் எல்லாமே வந்து ஒரு நிறைய கண்ட மாதிரி ஒரு வாழ்க்கை முறையை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நல்ல ஒரு சாப்பாடு, ஒரு சாதம் எடுத்துட்டா கூட அந்த சாதத்தோட தன்மை கூட அவங்களுக்கு தெரியல. அது வந்து அறவை கடை வெந்தும் வேகாமலும் சாப்பிட்டு இருக்கிறாங்க. ஒரு தண்ணி குடிச்சா கூட அந்த தண்ணி என்ன தன்மையில இருக்குன்னு தெரியல, சும்மா வந்து குடிச்சுக்கிறாங்க. தண்ணி இல்ல குடிக்காமலே இருக்கிறாங்க, நிறைய கேன் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறாங்க ஒரு எனர்ஜி கிடைக்கணும்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி வாழ்க்கை முறையெல்லாம் மாறி போச்சு. உணவு வந்து 12 மணிக்கு சாப்பிட்றாங்க, 2 மணிக்கு, விடிய காலையில 3 மணிக்கு சாப்பிட்றாங்க, கடை 24 மணி நேரமும் திறந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி வாழ்க்கை முறைன்றது வந்து டோட்டலி மாறுபட்டுச்சு. அப்ப ஒரு மனிதனுக்கு தேவை வந்து உணவு, உடை, தங்கும் வசதி, இந்த மாதிரி நிறைய இருக்கு. எல்லாத்துக்கும் முதன்மை வகிக்கு உணவு தான். அந்த உணவுன்றது வந்து அந்த உணவு தான் நம்ம உடலுக்கு நல்ல ஒரு பலத்தை கொடுக்கும். இது வந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். அந்த உணவுன்றது வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும். அந்த ஆரோக்கியம் நல்ல செல்வங்களை கொடுக்கும். ஏன்னா சாப்பிட்டா நம்மளுக்கு உடல்ல வலு இருக்கு, நல்லா உழைக்கிறோம், அதுக்கு அங்கிட்டு வந்து எல்லாத்துக்கும் தேவையான விஷயங்களை கொடுத்து நம்ம பிரயோஜனப்படுறோம். ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நம்மளுக்கு சுத்தி நடக்கணும், நம்ம போய் அதுல கலந்து செய்யணும். ஸோ அதுக்கு தேவையே வந்து இந்த உடல் தான். இந்த உடல் தான் கோவில். சரிங்களா? நார்மலா நான் வந்து சில கம்யூனிசம்லாம் நான் பேசுறது வந்து எப்படி சொல்றதுன்னா, நிறைய விஷயங்கள் நான் பேசுவேன், அது தவறா இருந்தா என்னை மன்னித்துக் கொள்ளுங்க. இது யாரும் மனது புண்படுத்துற இல்லை. ஏன்னா இது என்னோட வாழ்க்கை அனுபவத்தை நான் சொல்றேன். ஸோ அதுதான் விஷயம். அப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து இப்ப சாப்பிட்றோம், நம்ம சாப்பிட்ற விஷயம் அதிகமா சாப்பிடும் பொழுது அது மற்றவர்களோட உணவு. சரிங்களா? அது இன்னொருத்தவங்களுக்கு போற ஒரு விஷயம். ஸோ அப்ப நம்ம உணவு எடுத்துக்கிட்டா கூட அதை அளவா தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா நிறைய பேர் உணவு இல்லாம கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஸோ நம்ம நிறைய விஷயங்கள் வந்து எனக்குள்ள தோன்றி கொண்டு இருக்கும். ஸோ மக்களோட ஆரோக்கியம்ன்றது வந்து ரொம்ப குறைவா இருக்குது. அதை எப்படி வந்து கூடுதலாக்கணும், மக்கள் நல்ல ஆரோக்கியமா வாழணும், அவங்களோட வாழ்க்கைய வந்து இப்படி இருக்கிற வாழ்க்கை, சரிங்களா, இப்படி குறைச்சிக்கிறாங்க. சுற்றியுள்ள சமுதாயம் எல்லாமே பாத்தீங்கன்னா மக்களோட ஆயுளை குறைக்கதான் இருக்கு. நல்லா ஒரு வேலைக்கு போனா அவன் நல்லா வேலை வாங்குவான், ஒரு கடைக்கு போய் சாப்பிட்டா கூட அந்த சாப்பாடு வந்து ஆரோக்கியமான சாப்பாடு இல்லை. அப்புறம் எப்படி மக்கள் வந்து வாழ்வாங்க? ஒரு மனிதன் இந்த யுகத்துல வாழும் பொழுது மினிமம் ஒரு 120 ஆண்டு காலம் வாழலான்றது வந்து சயின்டிபிக் ப்ரூவன். சரிங்களா? அப்ப அந்த 120 ஆண்டு காலம் வாழணும்னா அவன் என்ன உணவுகள் எடுக்கணும், அவன் என்ன மாதிரி வாழ்க்கை முறையை வாழணும்ன்றதுதான் வந்து நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம். ஆனா நம்ம அதை தெரிஞ்சுக்கிறோமா? கேள்விக்குறி. சரிங்களா? ஸோ இதைத்தான் வந்து நான் நிறைய எனக்குள்ள வந்து ஆராய்ந்து கொள்ள நிறைய கேள்விகள் எழுப்புவேன். இப்படி என்னை சுற்றியுள்ள மனிதர்கள் அதை பத்தி பேசும்பொழுது நான் அவங்க கிட்ட போயிட்டு அதை கேட்டு தெரிஞ்சுப்பேன். இப்படிதான் தேவா சர்மா வந்து என்கிட்ட அதை பத்தி, உணவை பத்தி பேசுவாரு. இந்த உணவுகளை நம்ம வந்து மாற்றி அமைக்கணும், ஸோ எக்ஸ் பிராண்ட் டு தி எக்ஸ் அண்ட் பிராண்ட் சொல்லுவாரு. ஸோ நான் அது வந்து காஃபி, டீல இருந்து என்னோட கானுசி டூத் பேஸ்ட், அப்புறம் வேற என்ன என்னோட பயன்படுத்துற சவர்க்காரம் சில நேரத்துல, அப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் நான் மசாஜ் ஆயில் பயன்படுத்துவேன். சரிங்களா? அம்மாவுக்கு கால் வலி, மூட்டு வலி ஏற்பட்டுச்சுன்னா நான் வந்து மசாஜ் ஆயில் நான் அதுல தான் வந்து தேய்ச்சி அவங்களுக்கு உருவி விடுவேன். அதுக்கு அங்கிட்டு ஜிமேக்கோ வாங்கியிருக்கேன். ஸோ நிறைய விஷயங்கள் நான் வந்து மாற்றி அமைச்சிருக்கேன். அதுக்கு அங்கிட்டு பாத்தீங்கன்னா அம்மாவுக்கு வந்து போன்ல நிறைய வந்து வலிகள் இருக்கும், எலும்பு வலி அதிகமா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க வந்து சிறு வயதுல இருந்து சாப்பிட்ட உணவு எங்க போகும், பின்னாடிதான் பிரச்சனை கொடுக்கும். ஸோ சின்ன வயசுல நல்லா சாப்பிட்டுருப்பாங்க,
ஏன்னா நாங்க வந்து ஃபேமிலி பாத்தீங்கன்னா சுத்த சைவம், முட்டை கூட சாப்பிட மாட்டோம், வீகன் நாங்க. ஏன்னா நாங்க அகத்திய சன்மார்க்க சங்கத்துல சித்தர்கள் வழிபாட்டுல இருக்கிறதுனால நாங்க சைவம் தான் சாப்பிடுவோம். கீரை வகைகள், கச்சான் வகைகள், கிழங்கு வகைகள், அப்புறம் வந்து சாதத்துல நிறைய சாதம் இருக்கு சரிங்களா. அப்புறம் வந்து நிறைய உணவுகளை வந்து எடுத்துப்போம். இப்போ அசைவம்னா ஒரு கோழி, ஒரு சோறு, அவ்வளவுதான் சரிங்களா. ஆனா நாங்க சைவம் சாப்பிட்டா கீரை இருக்கும், கிழங்கு இருக்கும், கச்சான் இருக்கும், குழம்புல வந்து அந்த குழம்புல நிறைய காய்கறிகள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பல வகையான வெரைட்டிஸ் உள்ள உணவு தான் நாங்கள் சாப்பிடுவோம். ஏன்னா வந்து இப்படி சாப்பிட்டாதான் வந்து அந்த சத்துக்கள் கிடைக்கும். ஒவ்வொரு ஒவ்வொரு ஐட்டம்லயும் ஒரு ஒரு சத்துக்கள் இருக்கு. ஸோ இப்படிதான் சாப்பிடணுன்றது அந்த காலத்துலயும் நம்ம ஆளுங்க சொல்லிட்டாங்க சரிங்களா. ஸோ இந்த ஒரு விஷயத்த வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எப்படின்னா டிஎக்ஷன்ல நான் பார்த்தது எல்லாமே சுத்த நல்லா சைவமா வெஜிடேரியனா இருக்கு எல்லா ப்ராடக்டும். ஸோ அதுல வந்து அன்னைக்கு ஒமேகால கூட ஒமேகா அசைவமான்னு சொல்லி நான் தேவா கிட்ட கேட்டது நான் தான். ஸோ அதை வந்து கேட்டு அன்னைக்கு தெரியப்படுத்திட்டாரு. இல்ல ஒமேகான்றது தாவர வகைகள்லயும் இருக்கு, கச்சான்ல கூட இருக்கு, அது எல்லாத்துலயுமே இருக்கு. ஸோ அதிகமா எதுல இருக்குன்னா தானிய வகைகள்லயும் சைவர்லயும் நிறைய இருக்கு, வெஜிடபிள்ஸ் நிறைய இருக்குன்னு சொல்லி சொன்னாரு. இப்ப நான் போயிட்டு நிறைய அதை பத்தி படிச்சேன் கூகுள்ல. ஆமா, ஒமேகா 3 நிறைய வந்து இந்த தாவர வகைகள் இருக்கு. ஸோ அப்படின்னு சொன்னோன்னே இப்போ நான் அம்மாவுக்கு வந்து இது வாங்கினேன். அந்த ப்ராடக்ட் பேர் பார்த்தீங்கன்னா பட்டுன்னு வரல, எஸ் நியூட்ரிசி. அந்த நியூட்ரிசி தான் முதல் வாங்கினேன். ஏன்னா அம்மாவுக்கு வந்து நான் முதல்ல எம்வே ப்ராடக்ட் தான் நான் கொடுத்துருக்கேன். அது வந்து அந்த சாய் ப்ரோட்டீன் சொல்லி அதுக்கு அங்கிட்டு சரி நம்ம டிஎக்ஷன்ல நல்ல ப்ராடக்ட் இருக்கு, நம்ம அது கொடுப்போம், அம்மா வந்து ஒரு டெஸ்டிமோனியா நம்ம கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி நியூட்ரிசி வாங்கினது. நியூட்ரிசி போயிட்டு அம்மாட்ட கொடுக்கும்போது அம்மா முதல் நாள் சாப்பிட்டாங்க. ஏன்னா அம்மாவுக்கு வந்து நார்மலா அந்த பவுடர் ஃபார்ம்ல தண்ணியில கலந்து குடிக்கதான் பிடிக்கும். ஏன்னா அவங்களுக்கு முதல்ல கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அந்த கானு தெரப்பியோட வந்து மெயினா அந்த காடிபாயின் கொடுத்தோம். காடிபாயின் வந்து அவங்க குடிச்ச உடனே அவங்களுக்கு பிடிக்கல, ரொம்ப மாதிரி வேற டேஸ்டா இருக்கு, வேணாம் எனக்கு குடிக்க முடியல அப்படின்னு சொல்லி ரொம்ப அடம் பிடிச்சாங்க. சரி என்னதான் பண்றது, இவங்களுக்கு என்னதான் சொல்யூஷன் சொல்லி தேவா கிட்ட நிறைய கேட்டுக்கிட்டு இருப்பேன், ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன், என்ன பண்ணலாம், இது கொடுக்கலாம் அவங்க போனுக்கு பெஸ்ட் ப்ரோட்டீன் நல்ல நியூட்ரிஷன் கொடுத்தா போதும். ஸோ நியூட்ரிசி ட்ரை பண்ணுங்க, நியூட்ரிசி கொடுத்தேன். ஸோ இன்ன வரைக்கும் ஒரு 3 வாரமா குடிச்சிட்டு இருக்காங்க, நல்லா ஆக்டிவா இருக்கிறாங்க. போன் வலிலாம் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ நிறைய வந்து ஆக்டிவா நான் பார்த்துருக்கேன், நல்லா ஆக்டிவா பேசுறாங்க, சத்தம் அதிகமா வருது பேசும்போது. ஓகே நல்லா இருக்கு. ஸோ இதை வந்து தொடர்ந்து கொடுப்போம். ஏன்னா ஒரு வாட்டி ஒரு மாதத்துல மட்டும் குடிச்சா போதுமா, ஒரு மேக்சிமம் ஒரு வருஷமாவது அதை சாப்பிட்டு அந்த உணவு முறையை அட்லீஸ்ட் ஒரு மாமாங்கமாவது அவங்க வந்து அதை ஃபாலோ பண்ணி வந்தாங்கன்னா நம்பிக்கை. ஏன்னா நம்மளோட எய்ம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு டிஎக்ஷன்ல பிடிச்சது முதல் விஷயம் இந்த காஃபி டீயா இருக்கட்டும். 2வது விஷயம் அந்த நோக்கம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அந்த நோக்கம் வந்து இப்ப சாப்பிட்டா இப்பயே குணமாகும் அப்படி கிடையாது. அப்படியா இருந்தா அந்த ஹாஸ்பிட்டல் மருந்து மாதிரிதான், சாப்பிட்டு நல்லா இருக்கும் சரியா போயிடும், ஆனா பின்னாடி சைடு எஃபெக்ட், பின்னாடி பிரச்சனைகள் வரும். ஸோ நம்மளுக்கு அந்த மாதிரி இல்லையே. இது சாப்பிட்டா முதல்ல வந்து உங்க உடல் உறுப்புகளை சரி பண்ணும், நோய் தீராது, உடல் உறுப்புகளை சரி பண்ணும், அந்த உடல் உறுப்புகள் குணமாயி அந்த உறுப்புகளே வந்து அந்த நோயை தீர்க்கக்கூடிய மருந்தா மாறும். ஸோ இந்த உடல் தான் மருந்து, இந்த உடல் தான் நோய் வருது, அந்த நோயை தீர்க்கணும்னா இந்த உடல் தான் அதுக்கு வந்து சொல்யூஷன். ஸோ இந்த ஒரு விஷயம் டிஎக்ஷன்ல எனக்கு பிடிச்சிருந்தது. தேவா அந்த பாயிண்ட் எனக்கு இன்னுமே சொல்லிட்டு இருப்பாரு படிக்கிற காலத்துல இருந்து. அப்ப சரி இவர் சொல்ற ரைட் தான், இது சாப்பிடும்போது நிறைய கழிவுகள் அகற்றப்படுது. நார்மலா ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா 4 தடவை மினிமம் 4 தடவையாவது நம்மளோட கழிவுகள் வந்து அகற்றப்படும். ஐ மீன் மலம் போகும் சரிங்களா. எனக்கு 5 தடவை போகும் மலம், நல்லா போகும். ஸோ உடல்ல வந்து நல்லா அழுக்குகள் வெளியாகுது. காஃபி குடிக்கிறதுல இருந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்கா மலம் வெளியாகுது, எல்லாம் நல்லபடியா போகுது. வேர்வை நல்லா வெளியாகுது, உடல்ல சூடு குளிர்ச்சி பேலன்ஸா இருக்கு. ஸோ எனக்கே அறியும் என்னோட உடம்பு என்ன நிலையில இருக்குன்னு நான் அறிஞ்சிப்பேன், எப்படி இருக்கு, சூடா இருக்கா குளிர்ச்சியா இருக்கா. ஸோ இன்ன வரைக்கும் எனக்கு பாத்தீங்கன்னா வருஷத்துல ஒரு தடவை தான் காய்ச்சல் வரும். காய்ச்சல் நார்மலா எனக்கு வரவே வராது, சளியும் எனக்கு நார்மலா வராது. சளி வந்துச்சுன்னா நான் மலையில போய் நினைவேன், நினைஞ்சு கொஞ்ச நேரம் நினைவேன். ஸோ நினையும் போது அப்ப சளி வரும், சளி நார்மலா வெளியாகும். சாரி இன்டரப்ஷன் குணா. எஸ் ஓகே, டைம்ஸ் அப் ஆயிடுச்சு, நம்ம அடுத்தவங்க பார்ட்டிசிபென்ட் கிட்ட போலாம். சூப்பர் என்னோட அனுபவத்தை சொன்ன ரொம்ப சிறப்பா இருக்கு. நன்றி வாய்ப்புக்கு. இது வந்து இன்னையோட முடிக்கிற விஷயம் இல்ல, இன்னும் நிறைய இருக்கு. அடுத்தடுத்த மீட்டிங்ல நான் என்னோட நல்லா சொல்றேன்.
ஸோ தேங்க்ஸ் ஃபார் இன்ட்ரடியூஸ் டிஎக்ஸன். சரிங்களா, வாழ்த்துக்கள். ஓகே, இறங்கி கலப்போம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் குணா. உங்ககிட்ட இருந்து ஒரு நல்ல விஷயங்கள், உங்ககிட்ட நிறைய அனுபவபூர்வமா நீங்க நிறைய விஷயம் சொல்லியிருக்கீங்க. எனக்கு ரொம்ப என்ன சந்தோஷம்னா, ஒரு நல்ல தெளிவான ஒரு லீடர் நான் போய் பார்த்து பேசியிருக்கேன் அப்படின்னு நான் ரொம்ப நம்புறேன். ஏன்னா நீங்க வந்து ஈஸியா சைன் பண்ணல, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷம் கழிச்சுதான் நீங்க ஜாயினே பண்ணுனீங்க. ஸோ இப்போல உங்களோட வளர்ச்சி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள், இந்த மாசத்துக்குள்ள நீங்க ஸ்டார் ஏஜென்ட் கண்டிப்பா முடிச்சிருவீங்க, அந்த நம்பிக்கை இருக்கு. ஸோ வெற்றி உச்சியில் சந்திப்போம். ஓகே, அடுத்ததாக வந்து ஒரு பெண்மணி, யங் லேடி. ஓகேயா, அவங்க இப்போதான் வயசு பார்த்துட்டீங்கன்னா ஒரு 22 வயசு தான் ஆகுது. அவங்க எஜுகேஷன் பார்த்துட்டீங்க SPM தமிழ்நாட்டில் வந்து ஒரு 10ஆம் வகுப்பு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க கிட்ட இருந்து பிஸ்னஸா எப்படி ஆரம்பிச்சாங்க, ஸோ அவங்களோட பெனிஃபிட், அவங்களோட டெஸ்டிமோனி, அவங்க கிட்ட இருந்து சில விஷயங்கள் கேட்கலாம்னு நம்புறேன். ஸோ வெல்கம் புவனேஸ்வரி, காலை வணக்கம். காலை வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்களை பத்தி சொல்லுங்க. என் பேர் வந்து புவனேஸ்வரி, 22 வயசு ஆச்சு. ஓகே, இது நான் அந்த டிஎக்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணது வந்து அம்மா மூலியமா தான். காஃபி வந்து நார்மலா அம்மா குடிச்சாங்கன்னா அவங்களுக்கு ஒத்துக்காது, அடுத்த செகண்ட் வந்து அவங்களுக்கு அந்த வழியில வரும். ஆனா இந்த டிஎக்ஷன் காஃபி அவங்க எடுக்கல இருந்து நான் 1 month அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவங்க டிஃப்ரெண்ட் இருந்துச்சு அவங்ககிட்ட இருந்து. அவங்க கிட்ட டிஃப்ரெண்ட் நான் பார்த்தேன். ஓகே, அவங்க பார்த்ததுக்கு அப்புறம் நம்மளும் வந்து இதை பத்தி நம்ம டேஸ்ட் பண்ணுவோம், நம்ம ட்ரை பண்ணுவோம் சொல்லிட்டு நானும் ட்ரை பண்ண காஃபி. ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் எனக்குள்ளேயே ஒரு டிஃப்ரென்ஸ் பார்த்துருக்கேன். ஸோ இந்த விஷயத்த வந்து எனக்கு மட்டும் எடுத்துக்காம என்னை சுற்றி இருக்கிறவங்க அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கிட்ட கொண்டுட்டு போகணுக்காக தான் இதை நான் ஸ்டார்ட் பண்ண ஃபர்ஸ்ட் காரணமே. ஏன்னா அம்மா மாரி இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, அந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், நார்மல் ப்ராப்ளம்லாம் இருக்காங்க, காஃபி குடிக்க முடியாமல. ஏன்னா அவங்களுக்கு கொண்டுட்டு போகணுக்காக தான் இதை ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஷர்மா அண்ணா கிட்ட இதை பத்தி கேட்க தென் வந்து நான் போய் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணி ஒரு 7 days ஆகும் போய் ஜாயின் பண்ணி நான் 7 days. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இதில் நான் என்ன லேர்ன் பண்ணேன்னா, நான் பயப்படுவேன் ரொம்ப, எல்லா விஷயத்துக்கும் நான் பயப்படுவேன். பேசுறதுக்கு பயப்படுவேன், தனியா போறதுக்கு பயப்படுவேன், அந்த மாதிரி ரொம்ப பயப்படுவேன். இது கூட நான் எப்படி பேசுறேன்னு எனக்கு தெரியல, நான் பேசுறேன். ஸோ அந்த பயம் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் நான் பண்ண முடியாம இருந்துச்சு. ஸோ இந்த டிஎக்ஷன் மூலியமா தான் நான் அதை உடச்சி வெளியே வரணும்னுக்காக நான் இப்ப பேசிக்கிட்டு இருக்கவங்க எல்லாருமேனுக்கும். ஸோ இதுல என்ன சொல்றேன்னா, என்ன மாரி இருக்கிற வயசு பிள்ளைங்க எல்லாத்துக்கும் நான் சொல்லிக்கிறேன், பயப்படக்கூடாது. நம்ம எதையுமே பயப்படவே கூடாது. அது வந்து ஃபேஸ் பண்ணி நம்ம ட்ரை பண்ணி ஆகணும். பேசுறதும் சரி, எங்க போனாலும் சரி, நம்ம ட்ரை பண்ணணும். அது நான் எல்லாத்துக்கிட்டும் சொல்லிக்கிறேன், கேர்ள்ஸ் நார்மல் என்ன மாரி வயசு பிள்ளைங்க தான். அண்ட் ஒன்னு வந்து என்னன்னா, டிஎக்ஷன் இது வந்து இத்தனை வருஷம் அக்கா, என்னோட சிஸ்டர் வந்து 1 year முன்னுக்கு ஜாயின் பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு இது தெரியாது, ஏன்னா நான் வந்து கண்டுக்கவே இல்லை, நான் இது பண்ணிக்கவே இல்லை நானு. ஆனா இப்ப ஜாயின் பண்ணல இருந்து நான் இது நிறைய செய்யணும், நிறைய பேர்த்துக்கிட்ட இதை பத்தி நான் சொல்லணும். அதுதான் மைண்ட்ஃபுல்லா அதுலதான் இருக்கு. ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றீங்க சேர்றதுனால. ஹாப்பி மைண்ட் வந்து ஃப்ரீயா இருக்கு எனக்கு, அது ஒண்ணு சொல்லிக்கிறேன். ஒண்ணு வந்து அண்ணன் வந்து சொன்னாரு, ஒரு 100 PV வந்து 1 month உன்னால போட முடியுமா, போடுனாரு அண்ணன். வருமானம் சொன்னாரு, நீங்க தான் சொன்னீங்க. 100 PV வந்து நான் எனக்குள்ளே நான் கேள்வி கேட்டுக்கிட்டேன், உன்னால 100 PV வந்து 1 monthல போட முடியுமா, 1 monthல உன்னால எல்லாத்துக்கிட்ட இதை பத்தி சொல்ல முடியுமா அப்படின்னு நான் எனக்குள்ளே நான் கேள்வி கேட்டுக்கிட்டேன். எனக்குள்ளே நான் கேள்வி பதில் சொன்னது வந்து 1 weekல என்னால போட முடியும் அப்படின்னு நான் பதில் சொல்லிட்டேன். ஆனா நான் போட்டது வந்து 4 daysல. அது என்னோட பெரிய அதிசயமான ஒரு விஷயம் எனக்கு நடந்துச்சு. 4 daysல வந்து நான் பேசி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கிட்ட இதை பத்தி நான் சொல்லியிருக்கேன், நிறைய பேசியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. அதுதான் மெயின் விஷயம். நிறைய இதை பத்தி பேசி 100 PV நான் போட்டிருக்கேன்னா அப்ப என்னால முடியும், நான் நம்பினால தான் நான் இதை நான் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன மாதிரி யங் கேர்ள்ஸ்க்குலாம் இதுதான், உங்களால முடியும்னு நம்புங்க. போது உங்க செல்ஃபை ட்ரஸ்ட் பண்ணுங்க, யூ கேன் டூ அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுங்க, கண்டிப்பா உங்களால முடியும். ஸோ இதை பத்தி நான் ஒண்ணு ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும். ஒன்னு இப்போதைக்கு தானே நான் ஆரம்பிச்சிருக்கேன், ஒண்ணு ஃபுல்லா நான் லேர்ன் பண்ணிக்கிறேன்னா நினைக்கிறேன். ஃபுல்லா லேர்ன் பண்ணிட்டு அடுத்த மீட்டிங்ல வந்து ஒண்ணு அதிகமா பேசுவேன்னு நினைக்கிறேன். ஆனா நீங்க இன்னைக்கு பேசுறது ரொம்ப ஒரு சகஜமா நிறைய மீட்டிங்ல பேசுன மாதிரி தான் பேசுறீங்க. ஸோ இந்த ஒரு தருணம் தான் அடுத்தடுத்தங்க மீட்டிங்களுக்கு வந்து இன்னும் நிறைய இம்ப்ரூவைஸ் பண்ணுவீங்க நானும் நம்புறேன். ஏன்னா நானும் என் செல்ஃப் இம்ப்ரூவைஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏன்னா நான் ஹோஸ்ட் பண்றது இதுதான் தடவை.
ரொம்ப நன்றி. நீங்க அடுத்தடுத்த இந்த மாசத்துக்குள்ள நீங்க 300 PV முடிச்சிருவீங்க, அது நம்பிக்கை இருக்கு. ஏன்னா நீங்க இப்பயே ஒரு 150 PV மேல போயிட்டீங்க. அந்த 150 இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு, அதுக்குள்ள முடிச்சிடலாம் 300 PV. ரொம்ப நன்றி. அப்புறம் ஒன் மோர் திங் வந்து நான் ஒன்னு சொல்லணும். நான் இன்ஸ்டாகிராம் இந்த சோசியல் மீடியால இருக்கிற கேர்ள் இல்ல. நான் போஸ்ட் எல்லாம் பண்றது ரொம்ப கருவு. எஸ்டே ஒரு போட்டேன், காஃபியை பத்தி நான் போட்டேன். ஸ்கூல்ல படிச்ச ஒரு 5 இயருக்கு முன்னுக்கு படிச்ச ஒரு பையன் என்கிட்ட வந்து லெமன் ஜூஸ பத்தி கேக்குறான். கேட்டு இது என்ன நன்மைன்னு. அது கேட்கும் போது எனக்கு இத்தனை வருஷமா பேசாதவன் இத பத்தி பேசும்போது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நல்ல விஷயத்தை பத்தி நான் சொன்னேன். இந்த வீக் ஃப்ரைடே வந்து நான் கலெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. அது எனக்கு குட் விஷயமா இருக்கு. சூப்பர். இன்னொன்னு வந்து நீங்க ஆரம்பத்துல வந்து காஃபி ஆர் டீ குடிக்க மாட்டீங்க, இப்ப நீங்க குடிக்கிறீங்க. உங்களோட அனுபவத்தை அதுல கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. காஃபி குடிக்கிற கேர்ளே இல்ல. நான் காஃபி டீ எதுவுமே நான் தொட மாட்டேன். ஆனா இந்த டிஎக்ஸன் காஃபியை குடிச்சதுக்கு அப்புறம் அது டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டேஸ்ட் அண்ட் ஆல்சோ காலம், அதுல மெயினா அந்த காலம் அந்த டேஸ்ட் பிடிச்சிருக்கு. ஒன் மோர் திங் வந்து எனக்கு நார்மலா வயிறு வலியில இருக்கும். இந்த காஃபில எனக்கு வயிறு வலி வரும் நார்மலா. அது குடிச்சதுக்கு அப்புறம் நான் ஃபீல் பண்ணவே இல்லை. நான் நல்ல ஆக்டிவாவும் நல்லா சுறுசுறு நல்லா பேசுறேன். பாருங்க இப்பயே பாருங்க நான் எவ்வளவு பேசுறேன்னு. உங்களுக்கு பிசினஸா எப்படி ஆர்வம் வந்துச்சு? உங்களுக்கு எது பிடிச்சிச்சு பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு? பிசினஸ் எனக்கு இருந்துச்சுன்னா மை மதர் தான் நான் சொல்றேன். அம்மா மூலியமா தான். அம்மா என்கிட்ட சொன்னாங்க, உனக்கு இது பிடிச்சிருக்கா, பிடிச்சிருந்தா இது பிசினஸா எடுத்து பண்ணு. பிசினஸ் ஒன்னும் அவ்வளவு பெரிய கஷ்டம் இல்ல, உன்னால முடியும் அப்படின்னாங்க அம்மா. நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படி. எனக்கு பிசினஸ் பிடிக்காதுதான், ஆனா ட்ரை பண்ணி பார்ப்போமே சொல்லிட்டு ட்ரை தான் பண்ணேன். அது எனக்கு அப்படி பிடிச்சி போச்சு. பிகாஸ் நான் ஆளுக்கு பேசுறது, அவங்க கிட்ட நிறைய விஷயத்த நான் பேசுறேன், அவங்களும் நிறைய விஷயம் சொல்றாங்க. இதனால நிறைய பேர் பேசுறேன். இந்த தைரியம் கூட எனக்கு இதனாலதான் வந்திருக்குன்னா அப்புறம் இதே கண்டினியூ பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை, எனக்கு ஒரு ஹாப்பி. அதனால அந்த ஒரு இது லைக் பண்ணி செஞ்சுட்டு இருக்கோம். சூப்பர். ஸோ மேலும் மேலும் உயர்றதுக்கு நல்லா ஒரு சப்போர்ட்டிவா இருந்து ஃபேமிலி சப்போர்ட்டும் உங்களுக்கு இருக்கு. ஸோ நானும் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பேன். உங்களுக்கு என்னென்ன விஷயம் உங்களுக்கு தேவைப்படுதோ கண்டிப்பா என்னை வந்து கேளுங்க. குணா உங்களுக்கும் சரி வந்து நீங்க நிறைய சொல்லிருக்கீங்க. ஸோ நான் கண்டிப்பா உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் கேட்பேன். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, நான் இப்போ 4வதா ஒரு ஸ்பெஷல் ஸ்பீக்கர் கூப்பிட்டுதான் இருக்கேன். நான் 3 பேர் தான் நான் அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன். 4வது இந்த ஸ்பெஷல் ஸ்பீக்கர் யாருன்னு பாத்துட்டீங்கன்னா அது வேற யாரும் இல்லை, நான் தான். ஓகே, தேவா சர்மா. என்னோட முழு பேர் வந்து தேவா சர்மா. நான் கிளாங்ல இருந்து வந்திருக்கேன். என்னோட அனுபவம் பார்த்துட்டீங்கன்னா நானும் இந்த 2 இளைஞர் மாதிரி தான். ஆரம்பத்துல சில விஷயம் நான் கருதவே இல்லை. என்னையே என்னோட அப்ளைன் வந்து பார்க்கும்போது எனக்கு ஒரு 18-19 வயசு இருக்கும். வந்து சொன்னாங்க, ஐ மீன் எங்க அண்ணன் வந்து சொன்னாரு, உன்னோட ஐடென்டி கார்டு கொடு, ஐசி கொடு, உன்னைய பதிஞ்சு நீ வந்து டேக்ஸ்ல ஜாயின் பண்ணிடுவேன் அப்படின்னாரு. நானும் ஐசி கொடுத்துட்டு வழக்கம் போல நான் கண்டுக்கல. ஒரு 2 வருஷம் கழிச்சு வந்து சொல்றாரு, நீ வந்து எஸ்ஏ ஆயிட்ட, நீ வந்து ஸ்டார் ஏஜென்ட் குவாலிஃபைட் QSA ஆயிட்ட அப்படின்னு. எனக்கு என்ன தெரியும், டேக்ஸன் பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஓகே, அப்புறம் ஒரு 4 போக்குல வந்து நான் அந்த டிஎக்ஷன் பத்தி ரொம்ப கருது வரும்போது நான் டிஎக்ஷன் பத்தி கேட்க ஆரம்பிக்கிறேன் அண்ணன் கிட்ட. அப்புறம் நம்ம வந்து ஆரம்பத்துல வந்து சைன் பண்ணுமே, அது இன்னும் ஆக்டிவா இருக்கா அப்படிலாம் கேட்கும் போது அண்ணன் சொன்னாரு, செக் பண்ணி பாக்குறேன் அப்படின்னாரு. இஸ் எக்ஸ்பயர்ட். ஓகே, ஒரு 2019 நினைக்கிறேன், 2019 வந்து எக்ஸ்பயர்ட் ஆச்சு. ஏன்னா வந்து எனக்கும் கவனம் குறைவு, அண்ணனும் வந்து நிறைய டீம் மெம்பர்ஸ் பார்த்துக்கிட்டனால என்னோட லேக் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நானா இப்ப குணா என்னை பத்தி சொன்னாரு, நான் அவரை பத்தி பேச சொன்னா அவர் முழுக்க என்னை பத்தி பேசிட்டாரு. அது இல்ல, நிறைய விஷயம் என்னன்னா நான் சொந்தமா லேர்ன் பண்ணிக்கிட்டேன். இந்த டிஎக்ஷன்னா எப்படி இருக்கும் சொல்லிட்டு அந்த ஜேர்னி, டாக்டர் லீமோட புக் இருக்கு டிஎக்ஷன் ஜேர்னி, அதுல படிச்சு பிறகுதான் நான் முழு மனதோட இந்த டிஎக்ஷன் வந்து செயல்பட்டு இறங்கினேன். ஸோ டிகிரி செகண்ட் செமஸ்டர் தேர்ட் செமஸ்டர் நான் ஃபுல்ஃபில்லா இறங்கிட்டேன். பார்ட் டைமா படிச்சுக்கிட்டு இருந்தேன், ஃபுல் டைமா வந்து டிஎக்ஷன் தான் செஞ்சுட்டு இருக்கேன். இப்ப நடராஜன் சார் இருப்பார்னு நினைக்கிறேன், அவர் மாதிரி தான் நானும் வருவேன் நம்புறேன். என்னன்னா அந்த காலேஜ் டேஸ்லயே வந்து என்னோட லெக்சரர்ஸ் கிட்ட சரி, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சரி, சகஜமா என்னால பேசி பழகி நிறைய பேருக்கு காஃபி கொடுக்க முடிஞ்சு. ஸோ என்னோட பிஸ்னஸ்ன்னு பார்த்துட்டீங்கன்னா நான் சில டெக்டிக்ஸ் இருக்கு. நான் கெஃபேக்கு போவேன், அங்க வந்து என்னோட அனுபவம் என்னன்னா, அங்க வந்து காஃபி கலக்குறவங்க இருப்பாங்க. அங்க போகும்போதெல்லாம் ஒரு சுடு தண்ணி, ஓகே, அந்த சூடா இருக்கும்போது ஒரு 1/2 கப் தான் கேட்பேன். அந்த 1/2 கப் கேட்டுட்டு வரும்போதெல்லாம் அவருங்க ஒரு மாதிரி கியூரியாசிட்டி ஆயிடுச்சு அந்த கப் அந்த கலக்கி கொடுக்குறவங்களுக்கு. நீங்க என்ன எப்ப பார்த்தாலும் பாதி கிளாஸ் ஒரு சூடு தண்ணி கேட்குறேன், நீ என்னதான் பண்றேன்னு சொல்லும் போது
அப்பதான் ஒரு செஷன் எடுத்து நாங்க இந்த காஃபி எனக்கு கலக்கி கொடு, இதை நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அவங்க கலக்கும் போது அதோட வாசம் அரோமா, அது என்ன காஃபினா லிங்ஸி லைட், ஓகே, அது கலக்கும் போது சரியான வாசம். அந்த காஃபி கலக்கிறவங்களே கேட்கறாங்க இது என்ன காஃபி இவ்வளவு வாசமா இருக்க, இது எனக்கு ஒரு பேக் கொடு சொல்லும் போது மறுநாள் நம்ம ஃப்ரைடே வந்து நான் வீட்டுக்கு போயிட்டு மண்டே வரும்போது நான் கொடுத்தேன். குடிச்சிட்டு அவங்க கிட்ட இருந்து அவங்க சில பிசினஸ் வந்து நான் டெவலப் பண்ணேன். இந்த காலேஜ் டேஸ் தான் வந்து நான் நிறைய விஷயம் லேர்ன் பண்ணினேன், நிறைய விஷயம் பிரேக் த்ரூ பண்ணினேன். அண்ட் இப்போ சொல்ல வேண்டிய என்ன விஷயம்னா இந்த 100 PV பத்தி சொல்லலான்னு இருக்கேன். இந்த ஃபர்ஸ்ட் புதுசா ஜாயின் பண்ணி 100 PV செய்யறது வந்து எனக்கு பர்சனலா சொல்றேன், இட்ஸ் நாட் ஈஸி. இந்த 100 PV வந்து சில பேர் சொல்லலாம் ரொம்ப ரொம்ப சுலபமா 100 PV எடுத்துடலான்னு. பட் அவங்க ஒவ்வொரு செயல்லையும் வந்து அவங்களோட இன்புட் எவ்வளவு இருக்குன்னு நான் பார்த்தேன். ஸோ இந்த லேர்னிங் 100 PV வந்து எப்படி ஈஸியா மாறும்னா எக்ஸ் பிராண்ட் கன்வெர்ட் டு டிஎக்ஸ்என் பிராண்ட். முதல் குணா சொல்லியிருப்பாங்க, ருவனி சொல்லியிருப்பாங்க, மணிமேகலை சொல்லியிருப்பாங்க. இவங்க கிட்ட இருந்து சில விஷயம் சின்ன சின்ன விஷயம் நான் நிறைய இன்புட் கொடுத்தனால அவங்க 100 PV வந்து சுலபமா செய்ய முடிஞ்சு. இன்னொன்று 100 PVக்கான ரீசன் என்னன்னா, இப்போ நம்ம செல்ஃப் கன்சம்ஷன் இருந்தா கூட ஒரு 45 மாசத்துல நம்ம எஸ்ஐ ஆயிடலாம், ஸ்டார் ஏஜென்ட் ஆயிடலாம். இந்த 45 மாசம் வந்து இஸ் லாங். ஸோ நம்ம எப்படி ஷார்ட் டேர்மா பண்றது தான் இந்த 100 PVயை எப்படி டூப்ளிகேட் பண்றதுன்னு சொல்லி என்னோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கு நான் இதை தான் சொல்ல விரும்புறேன். இதுதான் நான் நிறைய விஷயம் என்னோட நிறைய பிஸ்னஸ் மெம்பர்ஸ் சரி நிறைய பேருக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ரீசனா வந்து காஃபி என்டர்பிரனர் நான் சொல்லி ஆரம்பிச்சிருக்கேன். அந்த காஃபி என்டர்பிரனர் மூலியமா தான் குணா, ருவனேஷ், அப்புறம் தவீன் நிறைய பேர் என்னோட லீடர்ஸ் இருக்கிறாங்க. தவீன் சொல்றது வந்து ரொம்ப நாளா இந்த பிசினஸ் செய்யணும்னு ஆசைப்பட்டார், பட் எப்படி செய்யறதுன்னு தெரியாம இருந்தாரு. நேத்து எனக்கு பேங்கிங் பண்ணி விட்டாரு. ஒரு 289 ரிங்கெட்டுக்கு ஒரு 15 பேக் 100 PV உள்ள மதிப்பு உள்ள ப்ராடக்ட் நான் கொடுத்துருக்கேன். ஓகே, இன்னொன்னு நம்ம பிஸ்னஸ்க்கும் வேலைக்கும் உள்ள வித்தியாசம் நான் சொல்ல விரும்புறேன். நான் வந்து பேசிக்லி நம்ம கிராஃபிக் டிசைனர். நான் ஒரு வேலைக்கு போகும்போது என்னோட பேசிக் சேலரி பார்த்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 1500 வெள்ளி இல்லைன்னா 1500 வெள்ளி தான் இப்போ பேசிக் சேலரியா இருக்கு. இப்போ ஒரு மாசத்துக்கு எடுத்து 30 நாள் வேலை செய்யறோம். ஒரு லட்சம் ஒரு 7 நாள் வேலை வச்சுக்கிங்களேன் கிராஃபிக் டிசைன். அப்போ ஒரு நாளைக்கு 10லேருந்து 12 ஹவர் வேலை செய்யறேன். கம்பெனி முன்னுக்கு தான் உட்காந்துட்டு இருக்கேன்னா கணக்கு பண்ணி பார்த்தாக்கா ஒரு ஹவருக்கு எனக்கு கிட்டத்தட்ட 3லேருந்து 5 வெள்ளி தான் எனக்கு இன்கம் வருது. ஸோ தட் மீன்ஸ் நான் எனக்குள்ள நிறைய விஷயம் தோணுச்சு. என்னன்னா என்னோட வேல்யூ 5 வெள்ளி தானா, என்னோட வேல்யூ 3 வெள்ளி தானா, நான் அதோட கூட செய்யலாமே. ஜாயின் பண்ற மணிக்கு மணிமேகலை மேடம் அவங்க சொன்னாங்க, இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் வந்து வேலை படிச்சுட்டு போறாங்க, ஒரு சூப்பர் மார்க்கெட்லயோ இல்ல பெரிய ஹைப்பர் மார்க்கெட்ல தான் வேலை செய்யறாங்க. பட் அந்த உழைப்பு ஸ்டாக் கீப்பரா இருக்கும் போது சில விஷயங்களை தான் ஷேர் பண்ணிக்கிறேன். என்னோட துறையும் சரி மற்ற யங்ஸ்டர்ஸும் சரி இப்படிதான். ஸோ அவங்க மதிப்பு வந்து அங்கதான் இருக்கா. ஸோ நான் என்ன பண்றேன்னா என்னோட யங்ஸ்டர்ஸ், என்னோட யங் டீம் மெம்பர்ஸ்க்கு வந்து நிறைய விஷயம் அவங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன், நிறைய விஷயம் இன்புட் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த தருணத்துல திரும்பி யாரெல்லாம் யங்ஸ்டர்ஸ் இருக்கீங்களோ கூட்டிட்டு வாங்க. இப்போ யங் லீடர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், அவங்களோட டாட்டர் சரி சன் சரி நீங்க கூட்டிட்டு இந்த மாதிரி நம்ம கிட்ட ஒரு துறை இருக்கு, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்லயும் நம்மளால ஒரு சாதிக்க முடியும்னு சொல்லிட்டு நீங்க கூட்டிட்டு வாங்க. ஸோ இத்துடன் இன்றைய டாபிக் சிறப்பாக முடிச்சிருப்பேன் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச். ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க. தேங்க்யூ. குட் மார்னிங் டாக்டர். ப்ரோ வணக்கம். வணக்கம். சூப்பரான ஸ்பீச். சரிங்களா? சோ கேள்விகள் இருக்கு. ஓகே. சோ பில்ட் யுவர் லெகசி தமிழ்ல என்ன ப்ரோ இது? தெரியல சத்தியமா. நீங்க தமிழ்ல பாரம்பரியத்தை உருவாக்குங்கள், பரம்பரை சொத்தை உருவாக்குங்கள். பரம்பரை சொத்தை. ஓகே. அந்த பாரம்பரியத்தை எப்படி உருவாக்குறது, அது ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் கொடுங்க அந்த டைட்டிலுக்கும் நம்மளோட செயல்பாட்டுக்கும். ஓகே, இங்க எனக்கு பர்சனலா உள்ள ஐடியா என்னன்னா, நம்மளுக்கு சுத்தி இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் லைன் யாரு பார்த்துட்டீங்கன்னா நம்ம ஃபேமிலி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து இடத்துல இருக்கிறாங்க. ஆரம்பத்துல நம்மளோட விஷயத்த சொல்லும் போது வேணான்னு சொல்றவங்க வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி தான். ஓகேயா? நாள் போக 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 தான் நம்மளோட வளர்ச்சி பார்த்து, நம்மளோட அனுபவத்தை பார்த்து, நீங்க சரி என்னோட ஃபேமிலி ருவாவும் சரி
ஏன் இப்போ தேடி வராங்கன்னா அந்த ஒரு லெகசியை நான் பில்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன். அந்த பார்த்து ஒரு நம்பிக்கை நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது வார்த்தையில மட்டும் இல்லை, செயலையும் எடுத்து நடத்தணும். அதுதான். அண்ட் இன்னொரு சின்ன விஷயம் நான் இங்க இந்த இடத்துல ஒரு பதிவு செய்யலான் இருக்கேன். இப்போ பொதுவாக யங்ஸ்டர்ஸ் வந்து இப்போ நிறைய கேஜெட்ஸ் வச்சு ரொம்ப ஈஸியா போயிட்டாங்க. இப்போ காஃபி பத்தி பேசினாக்கா உடனே இந்த ஆன்லைன் ஷாப்பிங் பிளாட்ஃபார்ம்ல போயிட்டு இந்த டிஎக்ஸ் அண்ட் கான்செப்ட்லாம் தட்டி பார்க்குறாங்க. அஃப்கோர்ஸ் பார்க்கலாம், பட் அதை நம்பி இப்போ யாரும் வாங்க வேண்டாம். ஸோ இங்க இந்த இடத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன், ரொம்ப இட்ஸ் நாட் சேஃப். பார்த்துருங்க, அது ஒரு ஜாக்கிரதையா இருக்கும். ஓகே, ஏதாவது கேள்விகள் இருக்கா? மார்னிங். இல்ல ப்ரோ. வேற யார் இருக்கா? மார்னிங் நவீன் பிரேமானந்த், காலை வணக்கம். குட் மார்னிங். காலை வணக்கம், உற்சாகமான காலை வணக்கம். ஓகே, ஆக்சுவலி அந்த குடும்ப சொத்தை உருவாக்குங்கள் சொல்றாங்க நம்மளுடைய இதுல பிலியோ லெகசி இன் டிஎக்ஸ்என். அதோட நான் ஒட்டி கொஞ்சம் பேசிக்கிறேன். அதாவது என்னன்னாக்கா, இப்ப டிஎக்ஸ்என்ல வந்து நம்ம இங்க செய்யக்கூடிய இந்த பிசினஸ் வந்து நீங்க ஒரு பெரிய அளவுல எடுத்துட்டு போன பிறகு நீங்க உங்களுடைய அடுத்த நெக்ஸ்ட் ஸ்கீனுக்கு நீங்க கொடுக்கலாம். அதாவது உங்க மகளுக்கு கொடுக்கலாம், இல்ல வேற ஆளுக்கு நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அதுதான் இங்க சொல்ல வராங்க. அதாவது இப்ப நீங்க ஒரு டாக்டரா இருந்தீங்கன்னாக்கா, நீங்க ரிட்டையர் ஆன பிறகு அந்த டாக்டர் டைட்டில் உங்க சன்னுக்கோ உங்க டாட்டருக்கோ கொடுக்க முடியாது. ஆனா டிஎக்ஸ்என் பொறுத்த வரைக்கும் நீங்க பில் பண்ண உங்களோட டைமண்டா இருக்கட்டும், கிரவுன் டைமண்டா இருக்கட்டும், இந்த எந்த பொசிஷன்ல இருந்தாலும் என்ன நீங்க இன்கம் எடுத்துக்கிட்டு இருந்தாலும் அதை அப்படியே உங்க நெக்ஸ்ட் பர்சன் கீனுக்கு கொடுக்கலாம். அதுதான் இங்க சொல்ல வராங்க. அதுதான் பிலியோ லெகசி வித் டிஎக்ஸ்என் ஒரு கருப்பொருள். அது பார்த்தோம் இல்லாம நீங்க வெளியே கொடுக்குற உங்களுடைய உழைப்பை போட்டு நீங்க அங்க மற்றவங்களுக்கு பில் பண்றதோட உங்களுக்கு நீங்களே பில் பண்ணிக்கங்க. உங்களுடைய முழுக்க உங்களுடைய ஆற்றலும் உங்களுடைய சக்தியும் வந்து நீங்க டிஎக்ஸ்என் பில் பண்ணீங்க, அது உங்களுக்கு தான் வந்து சேரும்னு சொல்றாங்க. அதான் அதோட கருப்பொருள். சரிங்களா? மற்றபடி ரொம்ப ரொம்ப அருமையா போனுச்சு இன்னைக்கு. ரொம்ப உற்சாகமா இருந்துச்சு பாக்குறதுக்கு. எல்லாம் யங்ஸ்டர்ஸா செஞ்சீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. மேடம் மணிமேகலையும் நல்லா பேசியிருந்தாங்க. கீப் இட் அப். வெற்றி உச்சல் சந்திப்போம். ஒரு தேங்க்யூ. நான் ஒரு சில விஷயங்கள் மிஸ்டர் நடராஜன் சார் கிட்ட சில கேள்விகள் கேட்கலான்னு இருக்கேன். உங்களோட சார், உங்களோட பெஸ்ட் விஷஸ் இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு என்னவா கொடுப்பீங்க சார்? குட் மார்னிங் தேவேஷ் சர்மா. என்னுடைய விஷஸ் வந்து இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோக்ராம். ரொம்ப வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார், உங்ககிட்ட நல்ல விஷயம் கேட்கறது. தேங்க்யூ. ரொம்ப சிறப்பு, ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ என்னுடைய ஐடியா சஜஷன் என்ன அப்படின்னா, ஒரு 6 months to 1 year பிளான் எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு 6 months to 1 year ட்ராக் பிளான் எடுத்துட்டு அந்த 6 months to 1 year பிளான்ல நீங்க என்ன பண்ண போறீங்க, ஒரு லிஸ்ட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் வச்சுக்கோங்க. ஸோ உங்களோட அப்ளைன் பிளக் இன் வித் அப்ளைன். ஸோ உங்க ஆக்டிவ் லீடர் யாரோ, அப்ளைன் லீடர் யாரோ அவங்க கிட்ட பிளக் பண்ணுங்க. ஸோ அவங்க ஒரு சிஸ்டம் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. வாட் ஆர் த ஆக்டிவிட்டிஸ் இன்வால்வ்டு, மெயினாக அந்த கோர் ஸ்டெப்ஸ், 10 கோர் ஸ்டெப்ஸ். ஸோ என்னென்ன பண்ணணும், ஹவுஸ் மீட்டிங்ஸ் எப்படி பண்ணணும், ஸோ எல்லா கைடன்ஸும் நீங்கள் அப்ளைன் லீடர்ஸ் கிட்ட எடுத்துக்கிட்டு ஒரு செட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் வச்சுட்டு ஒரு 6 months to 1 year ஒரு கிராஷ் பிளான், ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு பிளான் பண்ணீங்கன்னா அந்த ஒரு 1 year உங்களுடைய டோட்டல் டிஎக்ஸ்என் என்டிவருடைய தலையெழுத்தையை மாற்றி அமைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒர்க் பண்ணுங்க அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணுறேன். அண்ட் மோர் ஓவர் நிறைய புக்ஸ் படிங்க. பிகாஸ் நம்ம பிஸ்னஸில் வந்துட்டு நிறைய லேர்ன் பண்ணுறதுக்கு இருக்கு. பர்டிகுலர்லி நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ரிலேட்டடான புக்ஸ் நிறைய இருக்கு. ஸோ அது வந்து லேர்ன் பண்ணுங்க. லேர்ன் பண்ணிட்டு நம்ம பிஸ்னஸுக்கு, பிகாஸ் நம்ம ரன் பண்றது வந்து ஃப்ளைட், இது வந்துட்டு இது கிடையாது, ஒரு பைக்கோ ஒரு காரோ கிடையாது. ஸோ நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இஸ் அ ஃப்ளைட். ஸோ இந்த ஃப்ளைட்டோட ரன் பண்ணக்கூடிய டெக்னிக்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக லேர்ன் பண்ணணும். கண்டிப்பா இது ஒரு பஸ் ஓட்டுற மாதிரி, ஒரு ஜாப் போற மாதிரி, இல்லை அதர் பிசினஸ் பண்ற மாதிரி இது செஞ்சோம்னாக்கா இது வந்து நம்ம எஃபெக்டிவா ரிசல்ட் எடுக்க முடியாது. ஸோ இதனுடைய ஒர்க்கிங் மெக்கானிசம் தெரிஞ்சு, ஸோ வித் பேஷனோட நம்ம இதை வந்து செய்யும்போது கண்டிப்பா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ நான் ரெக்வெஸ்ட் பண்றது எகைன் அதான், 6 months to 1 year பிளான் வச்சுக்கோங்க. ஒரு லிஸ்ட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் பிளான் பண்ணுங்க. ஸோ அதன் பிரகாரம் நீங்க வந்து அப்ளைன் லீடரோட கைடன்ஸோட எடுத்து விகரஸா பண்ணுங்க. ஸோ யங் ஏஜ்ல தான் வந்து வேகமா ஓட முடியும். ஸோ திஸ் இஸ் த ஹை டைம். ஸோ விகரஸா பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். நீங்க எல்லாருமே வந்து ஒரு கிரவுன் அம்பாசிடர்ஸா டிஎக்ஸ்என்ல வரணும். வெற்றியின் உச்சியில் சந்திப்போம். தேங்க்யூ தேவி சர்மா. தேங்க்யூ எவ்ரிபடி. ரொம்ப நன்றி சார். கூப்பிட்டோன்னு வந்து விஷஸ் நன்றி. ரொம்ப ஓகே, நான் நினைக்கிறேன் இன்னையோட டாபிக் வந்து
இன்றைக்கு க்ளோஸ் பண்ணிடலான்ட்டு. வர வெனஸ்டே வந்து ப்ராடக்ட் நாலேஜ். ஸோ அதே டைம் தான், மலேசியா டைமிங் வந்து 8:30 மணிக்கு நம்ம எப்போது போல ஸ்டார்ட் பண்ணுவோம். ப்ராடக்ட் நாலேஜ் பை நிக்சன் ஒரு டாக்டர் ஃபிடௌஸ் எடுத்து வழி நடத்துவாங்க. குட் மார்னிங் தேவ் சர்மா. குட் மார்னிங். குட் மார்னிங். யாருமே ரேஸ் ஹேண்ட் பண்ணல, அதான் நான் அயன்மெண்ட் பண்ணல. மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். குட் மார்னிங். ஸோ அருமையான படைப்பு. ஓகே. ஸோ ஓகே, இங்கே சில விஷயங்கள் வந்து ஹைலைட் பண்ணுறேன். ஓகே, மேடம் மணிமேகலை வந்து நல்லா நிறைய சில கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு டிப்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. அதே டைமில் வந்து இந்த யங் எனர்ஜெட்டிக் வாரியர்ஸ் மிஸ்டர் குணசீலன் ஓகே ரொம்ப சூப்பராக ஆட் பண்ணியிருந்தாரு. எங்கே இன்னொருத்தவங்க புவனேஸ்வரி காணும், புவனேஸ்வரி எஸ் ஓகே, அவங்களும் ரொம்ப ஒரு உற்சாகமாக ரொம்ப. இப்போ நம்ம குணசீலன் பார்த்தோம்னா என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ ஒரு சூப்பரான ஒரு எனர்ஜி, எக்ஸ்ட்ரீம்லி ஓவர்வெல்மிங் எனர்ஜி as a youth, as an young people. என்னன்னா இவர் வந்து ஒரு கரெக்டான ஒரு வழிபாடுலேருந்து சின்னதுலேருந்து வளர்ந்துருக்காரு. அப்போ வந்து ஒரு ரொம்ப ஒரு கரெக்டான பாதை. அவங்க அம்மா அப்பாலாம் வந்து கரெக்டாக வந்து அவர் அறிவு கொடுத்து நல்ல ஒரு மனிதனாக வளருன்னு சொல்லி கொடுத்தனால ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதன் உதவியாக இருந்து தான் வரணும், அதுதான் மனிதனோட அடிப்படைன்னு சொல்லனால இன்னைக்கு குலசீலனுக்கு இந்த டிஎக்ஸ்ன்றது, அதாவது இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ன்றத நுணுக்கங்கள் வந்து எட்டியிருக்கு. இது வந்து ஒரு நல்ல டப்பான்னு அப்படியே ஒரு ஹைப்பான ஒரு யூத்தாக இருந்தது தான் எட்டியிருக்காது. ஏன்னா அந்த யூத்துக்கு வந்து ஒரு ஜாலி, சந்தோஷம், அடி இப்படி தான் இருக்கும். இப்போ அவர் பார்த்தீங்கன்னா அவர் முடி ஸ்டைல்லாம் பார்த்தீங்கன்னாலே அவர் பேசுறதுலேயே தெரியுது, அடக்கம் உடக்கம் ஒரு பணிவு இதெல்லாம் இருக்கு. நல்லது செய்யணுன்றது ஒரு எண்ணம் இருக்கு, அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ இங்கே டிஎக்ஸ்எல் அடிப்படையை பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து பொருளாதாரம் வந்து ரெண்டாவது, முதலாவது வந்து ஆரோக்கியம் வந்து முதலாவது, பொருளாதாரம் வந்து ரெண்டாவது, அங்கிட்டு மகிழ்ச்சி சந்தோஷம் வருது. அப்போ அதில் பார்த்தோம்னா இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யணும், இது வந்து ஒரு ஆணித்தனமான உறுதியான ஒரு இது. அதே நேரத்தில் இங்கே ருவினேஸ்வரி அவங்கள போடுவோம். இன்னைக்கு ருவனேஸ்வரி வந்து இங்க ஓகே வச்சாச்சு. 3 பேர் ஒண்ணா போடுங்க. அட் ஸ்பாட்லைட் 3 ஓகே, ஸ்பாட்லைட் போடுங்க 3. இல்ல ஓகே பேசிட்டு இருக்கீங்க டாக்டர். ஓகே மேடமையும் போட்டுருவோம். எங்க அவங்க ஓகே நம்ம இருக்காங்க. ருவனேஸ்வரி பார்த்தோம்னா அவங்களும் அதே ஒரு ஸ்கோப் தான். ஓகே, அவங்க வந்து என்ன ஷி இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் த பிஸ்னஸ். ஏன்னா பிஸ்னஸோட அருமை தெரியாதனால ஷி இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட். பட் அவங்களுக்கு ஒரு பேசிக் வந்து அங்கே என்னன்னு பார்த்தோம்னா அவங்க ஸ்பீக்கிங்கில் அவங்க ஷேர் பண்ணதில் உதவி செய்யணும், பல பேருக்கு உதவி செய்யணும், நம்மளும் அதில் இந்த மாதிரி ஒரு ஸ்கோப் தேடிட்டு இருக்காங்க. அப்போ இந்த ஸ்கோப் தேடிக்கிட்டு இருக்கும்போது அது கரெக்டாக அமைஞ்சிருக்கு. அப்போ அதே நேரத்தில் பயங்கர ஒரு தைரியம் இருக்கு, ஒரு தில் இருக்கு. ஸோ ஷி இஸ் கோயிங் அண்ட் ஷேரிங் வித் எவ்ரிபடி. ஓகே, ஸோ பேசிக்காக வந்து பார்த்தோம்னா என்ன அடிப்படை என்ன எடுத்துக்கிட்டோம்னா இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு கை கொடுக்கணும். அப்போ ஒரு குளத்து உள்ளுக்கு 10 பேர் விழுந்துட்டாங்கன்னா நீங்க 10 பேரையும் ஒன்னா தூக்க முடியாது. நம்ம என்ன கையில வலைய வச்சுக்கிட்ட நின்றுகிட்டு இருக்கோம். 6 கையை நீட்டுறாங்களோ அவங்களுக்கு தான் உங்க கையை கொடுக்க முடியும். இப்ப நம்ம என்ன செய்ய பாக்குறோம், இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல வலை வீசி எல்லாத்தையும் தூக்க பாக்குறோம். அது தூக்கினாலும் திருப்பி விழுந்துருவாங்க தண்ணி உள்ளுக்கு. அப்ப 6 கையை நீட்டுறாங்களோ உதவிக்கு அவங்கள தான் நீங்க தூக்கி அவங்க கூட வேலை செய்யணும், அவங்களுக்கு வாய்ப்புகளுக்கு கொடுக்கணும். இப்போ நீங்கள் சோசியல் மீடியாவில் நீங்கள் போட்டீங்க, எத்தனையோ பேர் படித்தாங்க, அதில் ஒரு பையனுக்கு போய் அதில் சேரணுன்னு இருக்கு. லெமன்ஸி அந்த பையன் கால் பண்ணி வந்து வாங்கிக்கிறேன் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஞான் எடுத்துக்கிட்டோம்னா அவனுக்கு அது தேவைப்படுது. அப்போ இதுதான். ஸோ இப்போ 2 வருஷத்துக்கு சென்று குணசீலன் வந்து தேவசர்மா வந்து மெம்பராக சேர்ந்திருக்காரு. தேவசர்மா எப்போதுமே குணசீலனை பற்றி 2 வருஷத்துக்கு முன்னே என்கிட்ட சொல்லுவார், இப்படின்னு ஒரு பையன் இருக்கான்,
அப்படியே சைட்டில் பார்க்குறானிய அடா கோப்பி குடிக்கிறேன்னு கேட்குறான், இப்படிலாம் சொல்லுவார். நான் சொல்லுவேன் கன்சிஸ்டன்ட் டைம் எடுக்கும். ஏன்னா படிக்கிற வயசு டைமில் படிக்கிறதுல தான் இது இருப்பாங்க. அப்போ எல்லாம் முடிச்சுட்டு பாருங்க, இதுதான் அந்த கரெக்டான இன்ஃபர்மேஷன்ஸ் இது. அப்போ நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இஸ் அ பீப்புள் ஹெல்பிங் பீப்புள் பிஸ்னஸ். அப்போ அதுதான் போன வாரம் வந்து நான் குணசீலன்ட்ட சொன்னேன், ஒரு இடத்துல போயிட்டு வேலை செஞ்சா எவ்வளோ படிச்சிருந்தாலையும் எந்த பெரிய பட்டத்தறி இருந்தாலையும் டாங்குன்னு மறுநாள் பஞ்ச் காட்டி 8 மணிக்கு போடுறீங்க. ஓகேயா? டிகிரி வச்சிருங்க, பிஹெச்டி வச்சிருங்க, டாக்டரேட் வச்சிருங்க. Why is that when you work for somebody that you're so determined and so punctual that you can punch the card at 8 o'clock? Yes. But when you want to work for yourself, you can never punch, you can never wake up at 6 o'clock. இது தான் the weak point. அப்போ உனக்குன்னு நீ முதலாளி ஆகும் போது உனக்கு நீ மாஸ்டர் ஆக முடியல. அதுதான் அங்க பாயிண்ட். அப்போ ஒருத்தவங்க வந்து உன்னை 8 ஹவருக்கு குத்தகைக்கு எடுத்துட்டாங்க மாசத்துக்குன்னா அவங்களுக்கு என்ன வேணாலும் செய்ய முடியும். இப்போ ஒருத்தவங்க எனக்கு மெசேஜ் பண்ணாங்க, ஐ எம் ஆஃப் டேட்னு. நான் சொன்னேன், கங்க்ராச்சுலேஷன், யூ ஸ்டில் ஹேவ் another half. மெசேஜ் மீ ஆஃப் டேட். என்ன ரொம்ப டயர்டு. நீ ஒருத்தனுக்கு வேலை செஞ்ச டயர்ட் சொல்றது பெரிய புகழ்ற விஷயம் கிடையாது, அது ஒரு கேவலமான விஷயம். அதான் நான் சொன்னேன், உனக்கு ஒன்னொரு பேலன்ஸு அரை உயிர் இருக்குன்னு சொல்லியிருக்கு. அரை உயிர் தான் இப்போ செத்து போச்சு, ஒன்னும் பேலன்ஸ் அரை உயிர் இருக்கு. அதை வெயி, அதை பேசு, செத்து போனதை பேசாத. ஸோ யூ ஸ்டில் ஹேவ் த பேலன்ஸ் ஆஃப் வாட் யூ ஆர் டாக்கிங். ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட் நோ வாட் இஸ் ஹேப்பன். பட் வைன்னு கேட்டாங்க, பிகாஸ் யூ ஆர் an employee, you work for somebody, they paid you a salary, why you complain? Don't complain, you're paid, remuneration கொடுத்துட்டாங்களே. கரெக்டா இல்லையா? அப்ப நம்ம வந்து பார்த்தோம்னா இதைத்தான் நம்ம செய்யணும். இப்ப இத்தனை யூத்தும் வந்து நீங்க உங்களுக்கு முதலாளி. அப்ப உங்களுக்கு முதலாளினா என்ன இருக்கணும்? ஒரு பஞ்ச் கட் 8 மணிக்கு பண்ணீங்கன்னா இங்க 6 மணிக்கு பண்ணணும். ஏன் நீங்க முதலாளி, யூ ஆர் எ மாஸ்டர் ஆஃப் யுவர் ஓன். அப்ப ஒருத்தர் வந்து 1000 2000 ரிங்கெட்டுக்கு சம்பளத்தை கொடுத்து என்னைக்கியா வேலைக்கு வரனா டுடே ஆல்சோ கேன் ஸ்டார்ட்னுவாங்க. அப்புறம் எத்தனை அவரு 8 ஹவர் கமிட்மெண்ட் கொடுப்பாங்க. நோ ப்ராப்ளம் சார். நீங்க வெகனாவோட என்ன வருந்தாலும் சரி, வீட்டுல இருக்கு சாப்பாடு இல்லாத காட்டுல வேலை கிடைச்சாலும் இங்க வந்து சாப்பாடு பட்டணத்துல கட்டிட்டு போய் உட்காந்து சாப்பிடுவாரு. ரீசன் சொல்ல மாட்டாரு. பிசினஸ்க்குன்னு சொன்னோம்னா அது பழைய ரீசன்ஸ் இருக்கும். அந்த இடத்துல சாப்பாடு கிடைக்காதாங்களும் ரொம்ப கஷ்டம், நான் ட்ரெயினிங்க்கு வர முடியாது, இது அது தி ரீசன்ஸ். ஸோ இந்த ரீசன்ஸ் கொடுக்கறதெல்லாம் எடுத்துட்டு உங்களுக்கு நீங்க 8 ஹவர் உழைப்பு ஒரு இடத்துல போடுறீங்க, அதே 8 ஹவர் டிஎக்ஷன்ல போடுங்க. அதெல்லாம் போன வாரம் சொன்னேன் மிஸ்டர் குணசீலன்ட்ட. ஏன்னா அவருக்கு ஒரு கமிட்மெண்ட்டும் கிடையாது. பேங்க் லோன் இல்லை, கிரெடிட் கார்டு இல்லை, காடி வாங்கல, ஒய்ஃப் இல்லை, பிள்ளைங்க இல்லை, பால் வாங்க வேணாம், நெப்கின் வாங்க வேணாம், ஒன்றும் வாங்க வேணாம், ஒரு பில்லு கூட கட்ட வேண்டாம். அப்போ இப்படி இருக்கும்போது அம்மா என்ன சொல்லுவாங்க, கமிட்மெண்ட் ஒன்றும் ஸ்டார்ட் ஆகல. அப்போ யூ ஹேவ் ஆல் த 24 hours, you can do anything you want. Not like us, we have 1001 commitments. வெட்டிச்சிரும் மண்டை, பில்ஸ் அண்ட் பில்ஸ். என்னோட நாங்களே வந்து ஃபுல் டைமா பண்ணும்போது நீங்க டபுள் த ஃபுல் டைம் பண்ணணும். 8 ஹவர் போட்டா நீங்க 16 ஹவர் போடணும். மைண்ட்ல நாங்க 24 hours ஃபுல் டைமா இருக்கோம், நீங்க 48 hours மைண்ட்ல இருக்கணும். Why? Because you are the youth. யூத்னு சொன்னாலே அதறணும், வேட்டு ஏறணும், மண்டையில சூடு பிடிக்கணும், அப்படியே பறக்கணும், நெருப்பு வரணும். அதான் யூத். அந்த படத்தெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருக்குன்னு சொல்லி பாக்குறீங்க. அந்த படம், அந்த பாட்டை கேட்கும் போது ஒவ்வொரு அர்த்தங்களும் அப்படியே தலையில போகும்போது அப்படியே உள்ளுக்கு போயிட்டு குத்தும், இடிக்கும், வெட்டிக்கும். அவ்வளவு ஒரு மீனிங் உள்ள பாட்டு. அந்த பாட்டெல்லாம் வந்து இந்த யூத்தோட பாட்டு, இந்த மாதிரி பாட்டெல்லாம் வந்து நம்ம நிறைய தர கேட்கணும். அப்பதான் அதோட மீனிங் வந்து, இந்த தமிழ் மொழி ரொம்ப ஒரு பயங்கரமான மொழி. அது எதுவுமே ஒரு தர கேட்டா புரிய மாட்டேது, 100 தர கேட்க வேண்டியதா இருக்கு. ஒவ்வொருத்தரையும் கேட்கும் போது ஒவ்வொரு அர்த்தமும் புரியுது. அவ்வளோ பவர்ஃபுல். ஸோ யாழ் நம்ம மனிதனா பிறந்ததே சாதனை படைக்க. அப்போ உங்களுக்கு இந்த வயசுல டிஎக்ஷன் வந்தது ஒரு பெரிய கொடுப்பனை. யூ ஆர் கிஃப்டட். எனக்கு வந்து டிஎக்ஷன் வந்து 25 வயசு, 40ன்ட்டேன், சிலாப் பண்ணிட்டேன். சரி பரவாயில்ல.
5 வயசு தானே? 25 வயசா? வாயில விரல் வச்சா கடிக்க தெரியாது. இல்ல விரலுனாலே என்னன்னு தெரியாது, கடிக்க. இப்ப பாருங்க, எனக்கு டிஎக்ஸ்என் வந்தது ஒரு 6 years 7 years பேக் வந்தது. So y'all are the most powerful generation. Y'all got the DXN when the age of 20s. Allah, full time, full and the full time. அப்ப நீங்க என்ன செய்யணும்? காலையில எழுந்திரிச்சு பேக் எடுத்துக்கிட்டு 2-3 காஃபி எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே ஆயிடணும். எங்க போறீங்க? வேலைக்கு போறேன். எங்க வேலை தெரியாது, பட் வேலைக்கு போறேன். That's the fire. ஏன்னா ஒரு இடத்துல எம்ப்ளாய்மெண்ட் பண்ணீங்கன்னா நீங்க வேலைக்கு போய்த்தானே ஆகணும். நேரா டிஎக்ஸ்என் போங்க, இல்லைன்னா அல்பர்ட்ட போய் வீட்டுல பக்கத்துல சுத்தி காஃபி வீங்க, அங்க தமான்ல போயிட்டு காஃபி வீங்க. எஸ், வை? யோர் டைம் இஸ் கிளிக்கிங், டைம் இஸ் பாசிங் பை. ஓகே, இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா இந்த 15 March 2021 இதுக்கு மேல வரவே வராது. நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. இன்னைக்கு இப்ப இந்த நிமிஷம் சரித்திரம் படைக்கலாம். நாளைக்கு இஸ் ஃபியூச்சர், நேத்து இஸ் a history. So the current working is the most powerful working. Yes. So please, the youth, we are with you all. Okay, you have the best system in the world. That is DXN system, the most simplest, the most 100 PV, the power of 100 PV எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன? வெரி சிம்பிள். என்ன? பர்சனல் கன்சம்ஷன். அவ்வளவுதான். ஒரு ஆளுக்கு வந்து நீங்க பர்சனலா என்ன வாங்கணுமோ, என்ன தேவையோ எல்லாம் வாங்குனீங்கன்னா அது 250 ringgit வரும், அது 100 PV வரும். இவ்வளவுதான். உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை பர்சனலையும் இதைத்தான் பண்ண சொல்லணும். அப்போ ஒவ்வொரு பர்சனலும் கை கோத்து நிற்கும் போது அதுதான் நெட்வொர்க். அப்ப கை கோத்து எப்படி நிற்பீங்க? இப்ப பைனரி சிஸ்டம் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா மேல ஒரு ஆளு கீழே 2 ஆளு பிடிச்சிக்கிட்டு இருக்கணும். அது முடியாது. ஏன்னா நீங்க அப்படியே கோத்துக்கிட்டே போனீங்கன்னா கடைசியில கீழே வந்து 10 பேர் வந்து மேல உள்ள 10 பேர் முடியாது, பிடிக்க முடியாது, ரொம்ப வெயிட்டாயும் விட்டுருவான், விழுந்துரும். பட் நெட் சிஸ்டம்ல எவ்வளவு பெருசுனாலும் பிடிக்கலாம். இந்த உலக ரீதி அளவுக்கு பிடிக்க முடியும். we can get connected everyone in one hand. இவ்வளவுதான். So when you get connected with this personalization in system, the fire will start to happen, the energy will start to run in the network. Correct. So everything will getting spark பண்ணி வரும். முதல்ல லெகசியை பத்தி கேட்டீங்க. மிஸ்டர் நம்ம நவீன் டைமண்ட் வந்து சொன்னாரு, டபுள் டைமண்ட். ஓகே, அதுதான் நான் டிஎக்ஸ்என் வந்ததே அதான் காரணம். நாளைக்கு நான் போயிட்டேன்னா, இன்னைக்கு பேசுறேன், நாளைக்கு நான் இல்லைன்னா என்னோட வளர்த்து வச்ச இந்த சின்ன குட்டி லெகசி வளர்ந்து வரும். இது எத்தனையோ பேருக்கு நடந்திருக்கு டிஎக்ஸ்என்ல. ஓகே, உதாரணத்துக்கு என் குரூப்ல ஒரு பங்களாதேஷ் நபர் இருக்காரு, ஒரு லீடரு, டைமண்ட் ஆகி இறந்துட்டார். அவர் இறக்கும் போது அவருக்கு பிஸ்னஸ் வந்து சின்ன பிஸ்னஸாக தான் இருந்தது. ஒரு 2 வருஷம் 1.5 வருஷத்து தான் உழைப்பு போட்டாரு. அப்போ வந்து ஒரு 1000 ringgit வந்துச்சு. போன மாசம் வந்து 2400 எடுத்து அவங்க ஒய்ஃப்க்கு நான் அனுப்பி விட்டேன். அவரு இல்லை, அவர் போய் செஞ்சுட்டாரு. 1 வருஷம் 2 மாசம் ஆச்சு. பட் இஸ் லெகசி இஸ் க்ரோயிங் நான் ஸ்டாப். அடுத்த மாசம் 3000 வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இதுதான் நடக்குது. இப்ப நான் நாளைக்கு இல்லாட்டி அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. நான் ஒரு 10 கிளினிக் வச்சிருந்தாலையும் அது நடக்காது, 100 கிளினிக் வச்சாலையும் நடக்காது. நான் செத்தோன்னா அதை கவ்வுறதுக்கு பல பேர் வருவான். இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம் சிஸ்டர், இப்படி பண்ணலாம் சிஸ்டர், கூட இருந்தே குழி பறிச்சு எல்லாம் அடிச்சுட்டு போயிடுவாங்க. இதுல ஒன்றும் செய்ய வேண்டாம். ஓகே, DXN இஸ் a automated system with all the best system is here. ஸோ இதுதான் இன்னைக்கு வந்து எல்லாம் வந்து அருமையா படிச்சிங்க. there is no such a system in the world. இன்னைக்கு வந்து எடுத்துக்கிட்டோம்னா when you become a diamond in Malaysia, you become a diamond all over the world. One world, one market. இன்னைக்கு நீங்க 300 PV, இந்த மாசம் 100 PV போட்டிருக்கீங்க, எங்க போட்டாலையும் 100 PV தான். அதே 100 PV நீங்க அமெரிக்காலையும் போடலாம், ஆஸ்திரேலியாலையும் போடலாம், இந்தியாலையும் போடலாம், மலேசியால இருந்தா போனஸ் வரும். இதுதான் அவர் பவர் ஆஃப் அவர் டிஎக்ஸ்என் சிஸ்டம். 6 வேணாலும் இந்த பிசினஸ் பண்ணலாம். மனிதனா இருந்தாலும் சரி, ஆடு மாடு கோழி குதிரை இதுதான் பண்ண முடியாது. மனிதனா இருந்தா எல்லாம் பண்ணலாம். அவங்களுக்கு என்ன சிட்டிசன்ஷிப், என்ன கலரு, என்ன ரிலிஜன்ஸ் அது கிடையாது. ஸோ அவ்வளோ ஒரு யூனிக்கான சிஸ்டம். ஒன்லி வி ஹேவ் தி
வேற ஆர்டியுமே கிடையாது. அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லானது. ஓகே, ஸோ my well wishes for all the 4 speakers, and coming soon Diamond, Deva Sharma, and coming soon SR, and everyone. Madam Mani Megalaikum, I wished you a very very success. ஸோ அன்னைக்கு வந்திருந்தாங்க, பார்த்தாங்க, பேசினாங்க. ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு எனர்ஜியான ஒரு கப்பல். ஸோ விஷ் ஆல் அ great success. So just go and start to share with every single people you know in this world. எல்லார்கிட்டயும் DXN in பங்களாதேஷ்ல வந்து ஒரு டைமண்ட், the fastest diamond, ஒரு ஃபீமேல் லேடி ஃபர்ஸ்ட் வந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து வேலை வந்து 10 hours காலையிலே ஸ்டார்ட் பண்ணி வேலையை முடிச்சிட்டு சைக்கிள்ல போயிட்டு கடைசி நைட்டு 12 மணி வரைக்கும் பிஸ்னஸ் பண்ணாங்க. பண்ணி ஒரு ஃபியூ மந்த்ஸ்லேயே 2-3 months or 4 monthsல டைமண்ட் முடிச்சு இன்னைக்கு அவங்க இன்கம் வந்து ஓவர்வெல்மிங் இன்கம், சூப்பரான இன்கம். இன்னைக்கு பங்களாதேஷ்ல பார்த்தீங்கன்னா அந்த ஊமனுங்கெல்லாம் அப்படியே பவரா கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்களை பார்த்து why she created the path. இப்போ டிஎக்ஸ்என்ல உள்ள யூத்துக்களுக்கு நீங்க தான் பார்ட் கிரியேட் பண்ண போறீங்க, நீங்க தான் எக்ஸாம்பிள் இருக்க போறீங்க. அதே வேலையை 8 hours உங்களுக்கு ஒரு கம்பெனியில செய்யறதை இங்க செய்யுங்க. எவ்வளவு கொடுக்குறாங்கன்னு சேலரி நீங்களே எழுதிங்க. ஏன்னா நீங்க தானே பாஸ். உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ நீங்க உங்களோட ஒரு சூறா எடுத்து யூ பின் அப்பாயிண்டட் as a DXN member from today, your salary போட்டு கீழே பாஸ்ன்னு போட்டு நீங்களே சைன் பண்ணீங்க. சைன் பண்ணி ஃபைல் எடுத்து வச்சுங்கோ. Okay, so you have to rock for the same 8 hours every day without fail. The fire is there, the system is there, the product is there. வேற என்ன வேணும்? ஆஃபீஸ்லாம் வேற இருக்கு, உலக சுத்தி ஆஃபீஸ் இருக்கு, 200 ஆஃபீஸ் இருக்கு, எத்தனையோ கண்ட்ரில திறந்து வச்சிருக்காங்க. You are the boss of all this. So start to share with everybody, make everybody drink coffee. That's the most simplest method. So wish you all the best of luck. So Mr. Nixon sir. டாக்டர், எஸ் டாக்டர் ரஞ்சன் லைன்ல இருக்காங்க. நம்ம அவரை இன்வைட் பண்ணலாமா? அவரோட லெகசி கொஞ்சம் ஷேர் பண்ணாக்க நம்மளோட யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு விழிப்புணர்வா இருக்கும். ஓகேவா? கண்டிப்பா. நிக்சன் கொடுத்துட்டு அப்புறம் ஓகே, ஆறு முதல்வரான்னு கேட்டு பாருங்க. டாக்டர் ரஞ்சன் எங்க இருக்காரு? ரஞ்சன் சார், டாக்டர் ரஞ்சன் பேசலாம். எங்க அன்மியூட் பண்ணுங்க. ஓகே, கேட்டுக்கிட்டார். ஓகே, ரைட். இருக்காரு. Echo. Doctor? Good morning. Good morning, doctor. Good morning. So, echo வருதா? Okay, doctor. நல்லா இருக்கு. என் செல்ல இருந்து வரதா என்னன்னு தெரியல. So, good morning everybody. பவரா இருக்கீங்களோ, அதனால தான் ரொம்ப பவரா இருக்கு. ரெண்டு போன். ஆமா, ஏன்னா இதுல வந்து சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எனக்கு பண்ண தெரியல. அதனால வந்துட்டு give me one minute. இன்னைக்கு நல்லா பிரசன்ட் பண்ணீங்க எல்லாருமே. என்ன பண்றதுன்னு தெரியல. So I'll switch it off my phone. Okay. ஒன்னு மியூட் பண்ணிருங்க. டாக்டர், எங்க மொபைல்ல வந்து மியூட் பண்ணிட்டு லேப்டாப்ல இருந்து பேசுங்க. இல்ல, லேப்டாப் மியூட் பண்ணிட்டு மொபைல்ல இருந்து பேசுங்க. இப்போ ஓகே. இப்போ கேக்குதா? கேக்குது, வெரி கிளியர். ஓகே. சோ இன்னைக்கு தேவாவோட ஷோவா? எஸ். ஓகே, குட். நான் கேட்டுட்டு இருந்தேன். எல்லாம் புதுசா டிஎக்ஸ்னுக்கு வந்தவங்க தான் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. தேவா, உங்களுடைய இப்போ டிஎக்ஸ்எல்ல உங்களுடைய பொசிஷன் என்ன?
எஸ்ஆர் சார், எஸ்ஆர் ஸ்டார் ரூபி. ஓகே, எப்போ நீங்க வந்து டைமண்ட் ஆகணும்னு விரும்புறீங்க? இந்த மாசம் கடைசியில 31 மார்ச் நான் டைமண்ட் முடிக்கிறேன். வெரி குட், ஃபேண்டாஸ்டிக். ஸோ டார்கெட், நடராஜன் சொன்ன மாதிரி யூ மஸ்ட் செட் அ டார்கெட். அதாவது எதை நம்ம அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சாலும் டார்கெட் செட் பண்ணணும். ஸோ அப்போ நீங்கள் ஒரு டைமண்ட் ஆனீங்கன்னாக்க உங்களுக்கு என்ன இன்கம் வரணுங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணணும். ரைட், ஒரு டைமண்ட் ஆனாக்க ஒரு குவாலிட்டி டைமண்ட் அப்படின்னாக்க ஒரு 50,000 rupees இந்தியன் ருபீஸ் சொன்னாக்க அங்கே என்ன ஒரு 5,000 ringgit. எவ்வளவு? 5,000 ringgit. ஆமா ஆமா. ஓகே, இப்போ ரெகுலர் ஜாப்ல உங்களுக்கு என்ன சேலரி வரும்? இங்க ஒரு 1,2 இருந்து 1,500 வரைக்கும் வரும். 1,500 மேக்ஸிமம். வராதா? பேசிக். ஓகே, எல்லாம் டேக் ஹோம் வந்துட்டு உங்க பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் 2,500 3,000 வருமா? அவ்வளவுதான், கிட்டத்தட்ட அவ்வளவுதான் சார் வரும். ஸோ நீங்க இதுல டைமண்ட் ஆனாக்க இந்த 2,500 வந்து நீங்க ஜென்ரேட் பண்ணணும். அப்பதான் பாலிஷ்டு டைமண்ட். ஸோ நீங்க டார்கெட் செட் பண்ணிட்டு அடுத்த டிசம்பர்ல, இப்போ டைமண்ட் ஆனதுனால அடுத்த டிசம்பர்ல நீங்க வந்து ஒரு டபுள் டைமண்ட் அச்சீவ் பண்றதுக்கு நீங்க ஒர்க் பண்ணுங்க. ஆஸ் அ டபுள் டைமண்ட் உங்களுடைய இன்கம் வந்து டபுள் ஆகும். ஓகே, ஸோ அந்த டார்கெட் நீங்க செட். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்க டிஎக்ஸ்என்ல எந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்லையும் ஸ்பான்சரிங். டாக்டர் ஃபிர்தோஸ் சொன்ன மாதிரி தண்ணியில குளத்துல விழுந்துட்டாங்கன்னாக்க அந்த என்னை தூக்கி விடு, நான் கையில் இருக்கிறவங்களுக்கு தான் நீங்க வந்து ஹெல்ப் பண்ணணும். நான் அப்படியே இதுல தண்ணியில முழுங்கி செத்து போறேன் அப்படின்னு சொல்லவங்கள நீங்க வந்து நீங்க போய் ஹெல்ப் பண்ணவே கூடாது. ஸோ லெட் தம் டை. ஸோ இந்த பிஸ்னஸ் அந்த மாதிரி தான். டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் இன் ஹெல்பிங் சம்படி ஹூ இஸ் நாட் ரெடி டு ஹெல்ப் ஹிம்செல்ஃப். ரைட்? ஸோ அப்படி பார்க்குறப்போ உங்கள் டீமில் யார் சம்பாதிக்கணும்னு விரும்புகிறாங்களோ, அவங்க ஒரு பொருளாதாரம் வேணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுங்க. அதாவது எல்லா லீடர்ஸும் குறிப்பிடுற மாதிரி நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இஸ் a people helping people. Right? At the end of the day, when you help people, you will get what you want. Right? ஸோ அப்போ நீங்களாம் யங்ஸ்டர்ஸ், டாக்டர் ஃபிர்தோஸ் சொன்ன மாதிரி எங்களை மாதிரி 10 மடங்கு வேகமாக ஓடலாம். எங்களுக்கெல்லாம் வயசாகி போச்சு, அந்த அளவுக்கு ஓட முடியாது. ரைட்? வி ஹாவ் லிமிட்டேஷன்ஸ். பட் ஆனால் டிஎக்ஸ்என் வந்து ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கிடைச்சதுனால நாங்கள் மெதுவாக ஒரு ஆமை மாதிரி போயிட்டு இருந்தோம். இப்போ அந்த ஆமை மாதிரி போனாலும் எங்களுக்கு ஒரு நல்ல பொசிஷன், நல்ல இன்கம் வந்திருக்கு. தட்ஸ் என்ன சொல்றது, ஒரு கிரேட் திங். ஸோ நான் என்ஜாய் பண்ணுறது அதுதான். ஒரு ஆஸ் அ கிரவுன் டைமண்ட் அந்த ரெசிடுவல் இன்கம், அந்த ரெசிடுவல் இன்கம் இஸ் அ பிக் இன்கம் ஃபார் மீ இப்போ. ஸோ அதே அந்த ரெசிடுவல் இன்கம் வந்து இன்னைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது லெகசி. அடுத்த ஜென்ரேஷனுக்கு, ஹஸ்பண்டுக்கு வந்தால் அடுத்து வந்து ஒய்ஃபுக்கு தான் உரிமை உண்டு, வேறு யாரும் கொடுக்க முடியாது. ஸோ அந்த லெகசி, அப்புறம் தேர்ட் ஜென்ரேஷன் நீங்கள் வந்து அதை எழுதி வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் சிஸ்டம், ஒரு பவர்ஃபுல் சிஸ்டமை டாக்டர் லிம் சுஜன் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ அதில் நம்ம கண்டிப்பாக ஒர்க் பண்ணி ஒரு பெரிய நிலையை அடையலாம். ஸோ உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் தான் நல்லா அச்சீவ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து இப்போ யங்கஸ்ட் கிரவுன் அம்பாசிடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பரத் கர்னு ஒருத்தர் இருக்கார். 24-25 வயசில் அவர் வந்து கிரவுன் அம்பாசிடர் ஆனார். அவனுக்கும் காலேஜ் படிக்கிறதுனா அவன் நம்ம டிஎக்ஸ்என்ல சேர்ந்தப்போ அவன் ஒரு பொடிய, இன்னைக்கு பெரிய கிரவுன் அம்பாசிடர். அவருக்கு உண்டான அந்த சிஸ்டம் வந்து அவனுக்கு உண்டான அந்த மரியாதை கொடுப்பாங்க, ரெக்கக்னிஷன் கொடுப்பாங்க, எல்லாமே கொடுப்பாங்க. நான் கிரவுன் டைமண்டா அதை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ரைட்? என் வயசுக்கு மரியாதை கொடுக்கலாம், என்னுடைய படிப்புக்கு மரியாதை கொடுக்கலாம், அதெல்லாம் வேற விஷயம். பட் ஆனால் ஆஸ் அ கிரவுன் டைமண்ட் யூ வில் கமாண்ட் லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட். ஸோ நீங்கள் மலேசியாவில் யூ கேன் பிகம் தி யங்கஸ்ட் கிரவுன் அம்பாசிடர். தேங்க்யூ தேங்க்யூ. உங்கள் வயசு என்ன தேவை? என்ன இந்த வருஷத்து 25, 14ஆம் தேதி 5ஆம் மாசம் ஆனாக்கா எனக்கு 25 வயசு. 25. இப்போ யங்கஸ்ட் கிரவுன் டைமண்ட் இப்போ நிறைய பேர் வந்துட்டாங்க.
ஸோ நீங்க அட்லீஸ்ட் ஒரு 30 இயர்ஸ்ல நீங்க கிரவுன் அம்பாசிடர் ஆகும். அப்போ நீங்க கிரவுன் அம்பாசிடர் ஆகணும்னாக்க யூ ஹேவ் டு ஹெல்ப் சோ மெனி பீப்புள் இன் யுவர் டீம். ரைட், இம்பார்ட்டன்ட். ஸோ அது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாம நம்ம பட் யாரை ஹெல்ப் பண்ணணும்? அந்த தண்ணியில இருந்து கை தூக்குறாங்க இல்லையா, என்னை காப்பாத்துன்னு அவங்கள தான் ஹெல்ப் பண்ணணும். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்க அப்ளைன் கைடன்ஸ் வாங்கிக்கோங்க, டார்கெட் செட் பண்ணுங்க. எவ்ரி இயர் வந்து நான் சொல்றது என்னன்னாக்க ட்ரை டு அச்சீவ் 1 பின் மோர் லெவல். இப்போ நீ இந்த வருஷம் டைமண்ட்னா அடுத்த வருஷம் டபுள் டைமண்ட், அதுக்கு வருஷம் ட்ரிபிள் டைமண்ட். அது ஈஸியா பண்ண முடியும், ப்ரொவைடட் யூ இன்வெஸ்ட் டைம். ரைட், உங்க கைட் பண்றதுக்கு ஒரு பவர்ஃபுல் சிஸ்டம் இருக்கு, உங்க அப்ளைன்ஸ் இருக்காங்க. இந்த மீட்டிங்ஸ் எல்லாம் இன்னைக்கு ஆன்லைன் நடந்துகிட்டு இருக்கு, எங்க காலத்துல அது கிடையாது. ஸோ இப்போ எனக்கு என்ன ஒரு இப்போ டிஎக்ஸ்எல்ல ஒரு பெரிய கொடுப்புனாக்க ஐ ஹவ் கிரியேட்டட் அ லெகசி ஃபார் மை செல்ஃப். ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ரெசிடுவல் இன்கம் வேணும்னு நினைச்சேன், அது வருது, அது பெரிய இன்கமே வருது. ஓவர்சீஸ் போனஸே வந்து பெரிய இன்கம் வருது. ரைட், யூ நெவர் நோ ஹூ வில் பில்ட் அ பிக் பிஸ்னஸ் ஃபார் யூ. ஸோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணுறேன். இது நான் வந்து நான் பண்ணதில்லை, என்னுடைய மெம்பர்ஸ் வந்து 237 கண்ட்ரீஸ்ல இருக்காங்க. 237. எனக்கு கீழே வந்து 35 lakhs மெம்பர் இருக்கிறாங்க. 3.5 million. 1/3 of the network, DXN network comes under me. நான் பண்ணல. The credit does not go to me. It is a system. It is a powerful system created by our CEO, Dr. Lim Sujan. ஸோ அதை புரிஞ்சு செயல்படணும். நிறைய பேர் அது எங்களுக்கும் முதல்ல புரியல. எப்படா 237 கண்ட்ரில நிறைய கண்ட்ரி பேரே எனக்கு தெரியாது. ஸோ நான் வந்து ஒரு 45-50 கண்ட்ரி வேணா போயிருக்கேன். பட் ஐ ஹவ் கான்ட்ரிபியூட்டட் சம்திங் டு டிஎக்ஸ்எல். என்னுடைய நாலேஜோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸோ நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதை தான் டாக்டர் ஃபிர்தோஸ் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி பெரிய பெரிய லீடர்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ அவங்க கைடன்ஸ் எடுத்துங்க. நீங்க யங்ஸ்டர்ஸா இருக்கிறதுனால நீங்க வந்து ரொம்ப சிறப்பா பண்ண முடியும். நாங்க 20 வருஷத்துல பண்ணதை நீங்க 5 வருஷத்துல பண்ணலாம், 3 to 5 years. பட் வித் டெடிகேஷனோட பண்ணணும், அவ்வளவுதான். அந்த இன்வால்மெண்டோட பண்ணணும், ஈடுபாடோட பண்ணணும். டார்கெட் செட் பண்ணுங்க. நட்ராஜன் சர்மா அவருக்கும் ஸ்டூடெண்டா இருக்கிறப்பதான் அந்த டிஎக்ஸ்என் கிடைச்சது. இன்னைக்கு அவர் எக்ஸிக்யூட்டிவ் ட்ரிபிள் டைமண்டா இருக்காரு. இந்த வருஷம் எண்டுக்குள்ள அவர் வந்து கிரவுன் டைமண்ட் ஆறதுக்கு நான் வந்து மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ இது வந்து இப்போ எனக்கு கீழே வந்து 17 கிரவுன் அம்பாசிடர் இருக்கிறாங்க உலகத்துல, 17. ஸோ இது வந்து இட்ஸ் a system which is very powerful. அதை முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ நம்ம பவர்ஃபுல்லோ இல்லையோ, நம்ம சின்ன சின்ன காரியங்களை வந்து டிஎக்ஸோட சிஸ்டம் will take care of it and will make you a successful person and you will be a mentor for so many people. ஓகேங்களா? ஸோ அதைத்தான் நீங்க வந்து உங்க டீமுக்கு வந்து இன்ஃபியூஸ் பண்ணணும். அண்ட் wish you all the best. And I should see you as a crown ambassador at the earliest. Thank you. Helping so many people, right? And also helping every family in DXN. DXN is one family. So help everybody. அதே சமயத்துல யாருக்கு ஹெல்ப் பண்ணுமோ அவங்களுக்கு வந்து நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. நீங்க உங்க கையை கொடுங்க, கரத்தை பிடிச்சு நீங்க தூக்கி விடுங்க, அவ்வளவுதான். அந்த ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறவங்க இந்த டிஎக்ஸ்என் சிஸ்டத்துல வந்து வெற்றி அடையவே மாட்டாங்க. when you are selfish you just cannot grow in DXN, right? ஸோ அதான் நான் சொல்ல வேண்டிய மெசேஜ் இன்னைக்கு புதுசா ஜாயின் பண்ற எல்லாருக்கும், இளம் தலைமுறையினருக்கு. ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். கோ கிரவுன். தேங்க்யூ சார். இது வரைக்கும் நிறைய சப்போர்ட்டிவ் இந்த சோசியல் மீடியா மூலியமா தான் வந்திருக்கு. நான் எப்போ இந்தியாவுக்கு வரணும், கண்டிப்பா உங்களோட ஆதரவும் உங்களுக்கு ஒரு பாசப்பிணிப்பு உங்ககிட்ட இது நிறைய கிடைக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். உங்களோட ஆசீர்வாதம் எனக்கு எப்போதும் தேவைப்படும் டாக்டர். வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். தாராளமா இந்தியா. ஆமா,
அது நான் பறந்து வந்து தான் பார்க்கணும் இல்லையா? வாங்க ஒரு டீமா வாங்க, கண்டிப்பா கலப்போம், ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை. we have powerful leaders and we'll take care of you, no problem. thank you okay நிக்சன் சார், குட் மார்னிங். குட் மார்னிங், காலை வணக்கம். காலை வணக்கம், சொல்லுங்க. ஓகே, எல்லாரும் பெரிய பெரிய லீடர்ஸ் நிறைய பெரிய ஷேரிங் எல்லாம் கொடுத்துட்டாங்க. ஸோ நான் ஒன்றும் பெருசா ஒன்றும் கொடுக்க போறது இல்லை. ஒன்றுதான் ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்றேன்னா, டூயிங் டிஎக்ஷன் இஸ் த மோஸ்ட் என்ஜாயபிள் பிஸ்னஸ் இன் த வேர்ல்ட். ஸோ ரொம்ப என்ஜாயபிளா செய்ய வேண்டிய ஒரு பிஸ்னஸ். பாருங்க, நான் இந்த பேண்டமிக் காலத்துல வந்துட்டு ஐ எம் த ஒன்லி ஒன் நவ் ரிசைனிங் மை ஜாப் டூயிங் டிஎக்ஷன் ஃபுல் டைம். ஸோ ஏன்னா வந்துட்டு அவ்வளோ என்ஜாயபிளா இருக்கு. ஓ, தேங்க்யூ. யார் கை தட்டலாம்? நேமி சார் கட்டறாரு. I make the decision why, because it's one of the most enjoyable business in doing. ரொம்ப என்ஜாயபிளா இருக்கும் செய்யறதுக்கு வந்துட்டு. ஸோ ஏன்னா நீங்க அந்த லெகசியை உருவாக்குறது வந்துட்டு பாருங்க, இப்போ வந்து முன்ன வந்து டாக்டர் ஃபிடோஸ் சொன்ன மாரி முன்ன வந்து நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு வேலை செய்யறப்ப நம்ம பஞ்சு கட் பண்ணி அவங்களோட சொல்றதுக்கு நம்ம கை கட்டி வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. இன்னைக்கு வந்து அப்படி ஒரு சூழ்நிலை நம்மளுக்கு இல்லை. யூ கேன் டிசைட் வாட் யூ வாண்ட் கேன் டூ இன் டிஎக்ஷன். நீங்க உங்களுக்கு முடிவு பண்ண நீங்க என்ன செய்யணும். ஸோ அப்படிப்பட்டு செஞ்சு நீங்க பாருங்க, ரொம்ப என்ஜாயபிளா நான் டிஎக்ஷன் செய்யறேன். எங்க போக முடியுதோ எல்லா இடத்துக்கும் போக முடியாது. முன்னெல்லாம் வந்துட்டு எனக்கு சாட்டர்டே சண்டே ஒட்டி தான் டிஎக்ஷன் செய்யும். மற்ற நேரத்திலாம் அப்படி கட்டி போட்டுக்கிட்டு வேலை செய்ய வேண்டியதா இருந்துச்சு. இன்னைக்கு 7 நாளும் டிஎக்ஷன் தான். என்ஜாயபிளா இருக்கு. வந்துட்டு வீட்டுல ஃபேமிலி எல்லாம் சந்தோஷமா இருக்கு. பிள்ளைங்க ரொம்ப என்ஜாயபிளா இருக்காங்க இன்னைக்கு. ஏன்னா அப்பா வீட்டுல இருக்காரு. அது ஒரு பெரிய விஷயம் வந்துட்டு. நீங்க மார்ச் 1 இருந்து ஃப்ரீடம் வாங்கிட்டீங்க. ஆமா சார், பெரிய ஃப்ரீடம் சார் வாழ்க்கையில. அது ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு ஃப்ரீடம். சோ இது வந்து ஒரு பெரிய ஒண்ணு. சோ என்ன ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னன்னு வந்துட்டு, இந்த ஃப்ரீடம் வாங்குறப்ப பார்த்தா இந்த growth நல்லா இருக்கு. டிஎக்ஷன் இஸ் growing in my group is tremendously is growing. ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கு ஏன்னா விஷயம் என்னன்னா, நிறைய பேர்த்துக்கிட்ட நம்ம போய் பார்க்க முடியுது, நிறைய பேர்த்துக்கிட்ட நம்ம போய் ஷேர் பண்ண முடியுது, என்ஜாயபிளா இருக்கு அவங்கள்ட்ட போய் கொடுக்கறதுக்கு. ஸோ ஆளுங்க கேட்கற என்ன விஷயம் என்ன அவங்கள்ட்ட கேட்கறாங்கன்னா, எப்படி சந்தோஷமா இருக்கீங்க, நாங்க அந்த மாதிரி இருக்க முடியலையே. நான் முதல்ல ரிசைன் பண்ணி இந்த சூடா கொடுத்து ஆளுகிட்ட போய் சொல்றப்ப, நான் ரிசைன் பண்றேன் சொல்றப்ப அவங்க என்கிட்ட சொன்னாங்க ஒரே வார்த்தை, ஐயோ நீங்க எப்படி கொடுத்துட்டீங்க, என்னால கொடுக்க முடியலையேன்னாங்க. நான் சொன்ன ரொம்ப சிம்பிளா சொன்னேன் அவங்கள்ட்ட, ஏன்னா கொடுத்தேன்னா ஐ டிசைட் வாண்ட் டு கிவ், ஐ கிவ்னா நீங்க டிசைட் பண்ண மாட்டீங்க, அதான் உட்காந்து இருக்கீங்க. ஸோ இதுதான் விஷயம். ஸோ யூ டிசைடட் என்ன வேணுமோ டிசைட் பண்ணிருங்க, அதை வேண்டி செய்யுங்க, கண்டிப்பா அடைய முடியும் வந்துட்டு. இது எல்லாராலையும் முடியும் வந்துட்டு. ஏன்னா டிஎக்ஷன் பிளாட்ஃபார்ம் இஸ் அ வெல் எஸ்டாப்ளிஷ் பிளாட்ஃபார்ம். ரொம்ப பெருசா பழகிட்டு இருக்கு, ரொம்ப அற்புதமா ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு யூத் நீங்க இருக்கிற காலகட்டத்துல நானும் டிஎக்ஷன் சேர்ந்துருந்தேன். நானும் 28, 29 வயசுல டிஎக்ஷன் சேர்ந்தேன் வந்துட்டு. ஸோ அன்னைக்கு சேர்றப்ப எனக்கும் ஒண்ணுமே தெரியாது. ஐ டோன்ட் நோ நத்திங் அபவுட் டிஎக்ஷன், நத்திங் அபவுட் எம்எல்ஏ, ஒண்ணுமே தெரியாது டிஎக்ஷன் பத்தி. ஆனா அன்னைக்கு ஒரு நல்ல மென்டோர் நம்மளுக்கு கிடைச்சாரு, நல்ல ஒரு கைடு கொடுத்தாரு. அந்த மென்டோரை ஃபாலோ பண்ணோம், கைட்டை கடைப்பிடிச்சோம், அதனால வாழ்க்கையில வெற்றி பெறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஸோ அதே மாதிரிதான் இன்னைக்கு ஒரு நல்ல மென்டோர் உங்களுக்கு இருக்காங்க. நிறைய மென்டோர்ஸ் நாங்கெல்லாம் இருக்கோம் வந்துட்டு. ஸோ டாக்டர், எல்லா டாக்டரும் நீங்க எல்லா சொல்றதுன்னா, யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு உதவி செய்யும். டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் டூயிங் பீப்பிள். ஹெல்ப் பண்ணாதவங்க எல்லாத்தையும் ஹெல்ப் பண்றேன்னு போயிட்டு உங்க நேரத்தை வீணாக்கிறீங்க. யாருக்கு தேவையோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, கண்டிப்பா வெற்றி ஆகலாம். அப்புறம் முக்கியமான விஷயம் என்ன, இந்த பவர் ஆஃப் 100 PV. இது ரொம்ப சூப்பர்வான, உலகத்துல எங்கேயுமே கிடைக்காது. நீங்க எந்த எம்எல்எம்ல போனாலும் இப்படிப்பட்ட இந்த பவர் ஆஃப் 100 PV கிடைக்காது. ஒன்லி எம்எல்எம் ரொம்ப குறைஞ்ச விலையில 100 PV போடுற கம்பெனி நம்ம கம்பெனி தான். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஈஸியா 100 PV செஞ்சிடலாம் வந்துட்டு. அப்புறம் பவர் ஆஃப் 6 people. ஸோ அதை உருவாக்கிட்டீங்கன்னா டைமண்ட்ஸ் ரொம்ப சுலபமா கொண்டு வரலாம் வந்துட்டு. இதை தான் நாங்க எல்லாரும் செஞ்சுக்கிட்டு வரோம். இது யாராலையும் முடிக்க முடியாத ஒரு விஷயம் வந்துட்டு. ஸோ தெரியலன்னா நிறைய பேர்த்துட்டு கேட்டு கத்துக்குவோம் நம்ம வந்துட்டு. ஸோ நம்ம கத்துக் கொடுக்க ரெடியா இருக்கோம், நிறைய விஷயம் தெரியுது. ஒரே ஒரு விஷயம் வந்துட்டு, கேட்டாதான் கிடைக்கும், கிடைக்காது, கேட்கலன்னா கிடைக்காது. ஸோ நம்ம எல்லாம் தெரியணும்ட்டு எல்லாம் நம்மள நாடி வரணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா எதுவும் நம்மள நாடி வராது, நம்ம தான் தேடி போகணும். ஸோ தேடி போனா கண்டிப்பா கிடைக்கும் வந்துட்டு. ஸோ இதுதான் இன்னைக்கு வந்து ஒரு சின்ன ஷேரிங். ஸோ டைம் ரொம்ப குறைவா இருக்கு, அடுத்த ஷேரிங்லாம் நிறைய கொடுக்குறோம் வந்துட்டு. ஸோ இன்னைக்கு எல்லாம் பார்ட்டிசிபேட் சூப்பரா படிச்சீங்க. there is no right, there is no wrong, everybody did the best. ஓகேங்களா? நல்லா கொடுத்தீங்க வந்துட்டு. ஸோ இதே மாதிரி ஒரு படைப்பு அடுத்த தடவை இதோட இன்னொரு பயங்கரமா எனர்ஜெட்டிக்கா கொடுங்க.
ஸோ எங்களை போல உள்ளவங்களுக்கு வந்துட்டு ஒரு சேலஞ்சா இருக்கும். ஒல்லாம யூத் இந்த அளவுக்கு படிக்கிறாங்களா அப்படி எங்களுக்கு ஒரு அடி புகழ்ச்சில வந்து. ஸோ செல்யூட் ஃபார் யூ, யூ டிட் த பெஸ்ட். ஸோ நல்லா செஞ்சீங்க. ஸோ ஆல் த பெஸ்ட். தேவ சர்மா, திஸ் மந்த் யூ ஆர் டூயிங் டைமண்ட் படிக்கிறீங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ ஆல் த பெஸ்ட் எவ்ரிவன். ஸோ கிரேட் ஆஃப் லக். எனிதிங் கீப் இன் டச். பை பை. See you. Thank you very much. நிக்சன். எஸ் டாக்டர். சொன்னீங்க, அதாவது கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் சொல்லுவாங்க இல்லையா? ஆமா டாக்டர். டிஎக்ஸ்என்ல இருந்து என்ன வேணும்னு நீங்க கேட்கணும். ஆமா. அதுல வந்து செயல்பட்டா நிச்சயமா கிடைக்கும். கண்டிப்பா கிடைக்கும் டாக்டர். டிஎக்ஸ்என் தட்டணும், கேட்கணும். கேட்டா தான் கிடைக்கும். இருந்தா உங்களுக்கு ஒண்ணும் வராது. கேட்கலன்னா ஒண்ணுமே கிடைக்காது. ஒண்ணுமே கிடைக்காது. கோழி முட்டை கூட கிடைக்காது. ரொம்ப பேர் அப்படித்தான் கேட்க மாட்டாங்க. ஆனா வேணும்னு விருப்பப்படுறாங்க, கேட்க மாட்டாங்க. ஆமா. நம்ம போய் பாக்குறப்பதான் சொல்றாங்க எனக்கு இது வேணும், இதுக்கு வேணும். அப்ப கேட்டா தானே கொடுக்க முடியும் நம்ம வந்துட்டு. ஆமா, அந்த மார்க்கெட்டிங் பிளான தட்டணும். ஆமா. என்ன இருக்கு அதுல, என்ன இருக்கு அதுல, என்ன இருக்கு அதுல, எப்படி பண்ணலாம் அந்த மார்க்கெட்டிங். எஸ் எஸ் எஸ். அது தோண்டத்தோட வந்துகிட்டே இருக்கும். ஆமா டாக்டர். ஆமா, என்னைக்குமே நிக்காது. ஸோ இன்னைக்கு கலந்து கொண்ட அத்தனை பேரும் வந்து இந்த நல்லா சிறப்பா பண்ணாங்க. எல்லாம் டைமண்டா, கிரவுன் டைமண்டா இந்தியா வாங்க. எஸ் கண்டிப்பா. தேங்க் யூ. ஓகே டாக்டர். ஓகே, ஓவர் டு யூ சர்மா. ஓகே, தேங்க் யூ சோ மச். கூப்பிட்ட கையோட நிறைய பேர் வந்து அவங்களோட நிறைய டெஸ்டிமோனி, நிறைய ஷேரிங் கொடுத்துறீங்க. ரொம்ப நன்றி. கூப்பிட்ட கையோட வந்ததுக்கு டாக்டர் நடராஜன் சார், டாக்டர் ஃபிடோஸ், நிக்சன் சார் சரி, நான் கூப்பிட்ட வந்த இந்த யங் லீடரும் சரி, ரொம்ப ரொம்ப நன்றி. அம்மா அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவாங்க, இதோட நான் இந்த டாபிக்கை முடிச்சிடுறேன். அம்மா அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நீயும் வாழ்ந்து பிறரும் வாழ வைத்து வாழ பகுத்து கூடு, அப்பதான் நம்ம வாழ்க்கை, என் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா ஆரோக்கியமா இருக்கும். ஸோ இதுதான் இந்த டாபிக். தேங்க்யூ. பார்ட்டிசிபென்ட் ஒரு 50 பேர் இன்னமும் கேட்டுட்டு இருக்கீங்க. ரொம்ப 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 நன்றி. ஒரு நல்ல படைப்பு படிச்சுதான் இன்னைக்கு ஒரு சந்தோஷமா, இன்னைக்கு போய் சந்தோஷமா தூங்குவேன். நாளைக்கு காலையில 7:30 நம்மளோட மார்னிங் பிரீஃபிங்ல நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ. பாய். தேங்க்யூ. பாய். பாய்.